அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் ராணி மங்கம்மாள் நாவலின் கடைசி அத்தியாயங்களான 23 முதல் 30 வரை உள்ள அத்தியாயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அத்தியாயம் 23. சேதுபதியின் மூலபலம். மேற்கே மலைப்பகுதிகளில் இடையராது அடைமழை பெய்ததால் நீர்ப்பெருக்கு அதிகமாகி சிக்கதேவராயன் காவிரியின் குறுக்கே எடுத்திருந்த அணை தானே நலிந்து நகர்ந்து போய்விட்டது. அப்போதிருந்த பயங்கரமான வெள்ளப்பெருக்கில் சிக்கதேவராயன் மறுபடி காவிரியை வழிமறித்து நிறுத்தலாம் என்று நினைக்க கூட முடியவில்லை. காவிரி மீண்டும் தன் இஷ்டப்படி ஓடினாள். திருச்சிரபுரம் தஞ்சை பகுதிகளில் காவிரி வெள்ளம் இருகரையும் நிமிர ஓடியது. வறட்சி தவிர்ந்தது. உழவர்களின் துயரம் ஒழிந்தது. இதனால் மைசூரின் மேல் படையெடுப்பது என்ற திட்டம் கைவிடப்பட்டது. ஆனாலும் காவிரி நீர் பிரச்சினை காரணமாக திருச்சிரபுரத்துக்கும் தஞ்சைக்கும் ஏற்பட்ட ஒற்றுமை மட்டும் தொடர்ந்து நீடித்தது. அந்த நட்பு வேறொரு படையெடுப்புக்கு பின் பயன்பட்டது. இங்கே ராணி மங்கம்மாள் திருச்சிரபுரத்திலிருந்து கொண்டு தஞ்சையிலும் மைசூரிலும் கவனம் செலுத்தி வந்த சமயத்தில் கிழவன் சேதுபதி பெரும்படையோடு படையெடுத்து சென்று மதுரையும் சுற்றுப்புற நகரங்களையும் கைப்பற்றி கொண்டிருந்தார். இப்படி நடக்கும் என்று ராணி மங்கம்மாள் முற்றிலும் எதிர்பார்க்கவில்லை. சேதுபதி தந்திரமாக மதுரையை கைப்பற்றியிருந்தார். ஏற்கனவே மதுரை பெருநாட்டுக்கு பணிந்து திரை செலுத்த மறுத்ததோடு மேலே எதுவும் செய்யாமல் இருந்து விடுவார் என்றுதான் சேதுபதியை பற்றி ராணி மங்கம்மாள் நினைத்திருந்தாள். புதிதாக விரோதங்கள் எதையும் வளர்க்க மாட்டார்கள் என்று அவள் எண்ணி இருந்ததற்கு மாறாக அவர் மதுரை நகரங்களையும் சுற்றுப்புறங்களையும் மறவர் படையோடு வந்து ஆக்கிரமித்து அதிர்ச்சி அளிக்கக்கூடியதாக இருந்தது. காவிரி நீர் பிரச்சனையை ஒட்டி நட்பு ஏற்படுவதற்கு முன்னர் சேதுபதியே ஒரு முறை மங்கம்மாளுக்கு எதிரணியில் தஞ்சை மன்னர் ஷாஜியோடு இணைந்து மங்கம்மாளுக்கு தொல்லை கொடுத்திருக்கிறார். இப்போது அதே சேதுபதியை எதிர்த்து ஷாஜியை தன் அணியில் திரட்ட வேண்டிய கட்டாயமும் நிர்பந்தமும் மங்கம்மாளுக்கு ஏற்பட்டன. இதற்கு முன்னால் ஒரு முறை சேதுபதி மதுரை நகரை கைப்பற்றி ஆள முயன்றபோது ஷாஜியின் துணையின்றியே தளவாய் நரசப்பையா மதுரைக்கு படையெடுத்து சென்று தனியே வென்றிருக்கிறார். இப்போது தஞ்சை படைகளும் உதவிக்கு கிடைக்கிற காரணத்தால் தளவாய் நரசப்பையா சேதுபதியை ஓட ஓட விரட்டிவிடலாம் என்று எண்ணினார். முன்பு தன் மகன் ரங்ககிருஷ்ணன் சேதுபதியை அடக்கி வெற்றி கொள்ள முடியாமல் திரும்பியதிலிருந்து தொடர்ந்து அவர் அடங்க மறுத்து வருகிறார் என்பதை நினைவு கூர்ந்த ராணி மங்கம்மாள் மதுரையை கைப்பற்றிய நிகழ்ச்சியை அவரது அடங்காமையின் அதிக எல்லையாக கருதினாள். திமிர் நிறைந்த காரியமாக எண்ணினாள். பேரன் விஜயரங்கன் வளர்ந்து பெரியவனாகி பொறுப்பை ஏற்கும் நாள் வரை நாட்டின் எல்லைகள் பறிபோகாமல் காக்க வேண்டிய அவசியம் அவளுக்கு இருந்தது. விஜயரங்கன் அவனுடைய தந்தை ரங்ககிருஷ்ணனை போல் இளம் பருவத்திலேயே அரசியல் பொறுப்புகளை ஏற்கக்கூடிய பக்குவமுள்ளவனாக இல்லை. சின்னஞ்சிறு வயதில் அவனை நம்பி முடிசூட்டுவது அவனையும் நாட்டையும் அபாயத்தில் கொண்டு போய் விடக்கூடும் என்பது ராணி மங்கம்மாளுக்கே தெளிவாக புரிந்திருந்தது. விளையாட்டு பிள்ளையாகவும் விடலையாகவும் அவன் இருந்தான். அதனால் அரசியல் காரியங்களில் விஜயரங்கனை அவள் சம்பந்தப்படுத்தவே இல்லை. சேதுபதி மதுரை நகரங்களையும் சுற்றுப்புறங்களையும் ஆக்கிரமித்து கொண்டு ஆளும் தகவல் தெரிந்ததும் ராயசம் முதலியவர்களோடு மந்திராலோசனை செய்த பின் தளவாய் நரசப்பையாவிடம் தான் அவள் மனம் திறந்து பேசினாள். உங்களுக்கு இது பெரிய காரியமில்லை. இதோ கிழவன் சேதுபதியை முன்பு மதுரையிலிருந்து மதுரை வரை ஓட ஓட விரட்டியிருக்கிறீர்கள் நீங்கள். அந்த நம்பிக்கையில் இந்த பொறுப்பை இப்போது உங்களிடம் மீண்டும் ஒப்படைக்கிறேன் என்றாள் மங்கம்மாள். ஒரு முறை நம்மிடம் தோற்றிருப்பதால் சேதுபதியும் இப்போது அதனை அலட்சியமாக இருக்க மாட்டார். முன்பை விட படைபலத்தை பெருக்கியிருப்பார். ஆனாலும் கவலை வேண்டாம் மகாராணி. மதுரையை சேதுபதியிடமிருந்து மீட்டுவிட முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது என்றார் அவர். இந்த சமயத்தில் சேதுபதியை அடக்க வேண்டிய அரசியல் அவசியம் உண்டு. போனால் போகிறதென்று விட்டால் அவர் இதோடு நிற்க மாட்டார். நமது ஆட்சிக்கு உட்பட்ட வேறு பிரதேசங்களையும் கைப்பற்ற துணிவார். பிறருடைய செருக்கை விட தமது செருக்கு ஒருபடி அதிகம் என்று நிரூபிப்பதில் எப்போதுமே அவருக்கு ஆவல் உண்டு. ராமபிரானுக்கு உதவிய குகனின் வம்சத்தினர் நாங்கள். பிறரை சென்று தரிசிப்பவர்கள் இல்லை, பிறரால் தரிசித்து வணங்கப்பட வேண்டியவர்கள்.
என்று என்னை சந்திக்கும் போதெல்லாம் குத்தலாகவும் ஆணவத்தோடும் என்னிடம் அவர் சொல்லியிருக்கிறார். இப்போது அவருக்கு நாம் பாடம் புகட்ட வேண்டிய காலம் வந்துவிட்டதென்றாள் மங்கம்மாள். உங்கள் விருப்பத்தை கட்டாயமாக நிறைவேற்ற முயல்வேன் மகாராணி என்று மங்கம்மாளிடம் உறுதியளித்துவிட்டு காவிரி நீர் பிரச்சினைக்காக உதவி புரிய வந்திருந்த தஞ்சை படை வீரர்களையும் சேர்த்து கொண்டு படையெடுப்பை தொடங்கினார் தளவாய் நரசப்பையா. பெரும்படை மதுரையை நோக்கி விரைந்தது. கிழவன் சேதுபதி இந்த படையெடுப்பை எதிர்பார்த்து ஆயத்தமாக இருந்தார். இருவருடைய மறவர் சீமை படைகள் முன்னேற்பாட்டுடனும் கட்டுப்பாடாகவும் இருந்தன. விரைந்து சென்று குறிப்பிட்ட குறுகிய காலத்தில் கொள்ளையடித்து முடித்து கொண்டு திரும்பி விடுகிறார் போன்ற ஒரு சுறுசுறுப்பு மறவர் சீமை படைகளிடம் இருந்தன. முன்னை விட எண்ணிக்கையில் அதிகமான மறவர் சீமை படையை ஆயத்தமாக வைத்திருந்தார் அவர். ஒருவேளை திரிசிரபுரத்திலிருந்த ராணி மங்கம்மாளின் படை மதுரையை நோக்கி வருமானால் என்று அதை முன்னேற்பாடாக எதிர்பார்த்து வருகிற படையை எங்கெங்கே எதிர்கொண்டு எப்படி எப்படி தாக்குவதென்றெல்லாம் தீர்மானமாக திட்டமிட்டு வைத்திருந்தார் சேதுபதி. ராஜதந்திரத்தாலும் உபாயங்களிலும் எதிரிகளை எப்படி எப்படியெல்லாம் அடக்கி அழிக்கலாம் என்ற சாதுரியத்தாலும் தேர்ந்தவரான கிழவன் சேதுபதி தீர்க்க தரிசனத்தோடு எல்லா தற்காப்பு ஏற்பாடுகளையும் செய்து வைத்து கொண்டிருப்பதை நரசப்பையா எதிர்பார்க்கவில்லை. தான் முன்பு ஒரு முறை வென்றது போல இம்முறையும் கிழவன் சேதுபதியை சுலபமாக வென்று வெற்றி வாகை சூடிவிடலாம் என்ற நம்பிக்கையோடு திரிசிரபுரத்திலிருந்து மிகவும் அலட்சியமான எண்ணத்தோடு படைகளை புரட்டியிருந்தார் நரசப்பையா. சேதுபதியின் திட்டமும் ஏற்பாடுகளும் வேறு விதமாக இருந்தன. நரசப்பையாவின் படைகள் மதுரையை அடைவதற்கு முன்பே களைத்து சோர்ந்து போய்விடும்படி நடுவழியிலேயே அவர்களை மறித்து தாக்குவதற்கான மறவர் சீமை படைகளை எதிர்பார்க்கவோ அனுமானிக்கவோ இயலாத நரசப்பையா படைகளோடு முன்னேறி கொண்டிருந்தார். நரசப்பையாவின் அலட்சிய போக்கு ஆபத்தாக முடியும் என்று யாருக்குமே முதலில் தெரிந்திருக்கவில்லை. பேரன் விஜயரங்கனுக்கு ஒரு குறையும் இல்லாத முழு பேரரசை அப்படியே கட்டி காத்து அழித்து முடிசூட்ட வேண்டும் என்ற ஆசையில் ராணி மங்கம்மாளுக்கு தளவாய் நரசப்பையாவை படைகளுடன் மதுரைக்கு அனுப்பிவிட்டு காத்திருந்தாள். படைகள் மதுரை எல்லையை அடையும் முன்பே குழப்பமான செய்திகள் ஒவ்வொன்றாக வந்தன. ராணி மங்கம்மாளின் நம்பிக்கை தளர்ந்தது. மறவர் சீமையை கடந்து மதுரை பகுதிக்குள் நுழைவதற்குள் முன்னதாகவே மங்கம்மாளின் படைத்தலைவர் நரசப்பையா கொலையுண்டு இறந்து போனார். தளபதியை இழந்த படைகள் அதிர்ச்சியில் சிதறி பிரிந்தன. படைகளை பகுதி பகுதிகளாக பிரித்து திடீரென்று மறைத்திருந்து தாக்கினார் மறவர் சீமை வீரர்கள். படைகள் புறமுதுகிட்டன. சேதுபதியை அழிக்க முடியவில்லை. தஞ்சை படைகளும் அறந்தாங்கி வழியாக திரும்பி ஓட்டமெடுத்தன. கிழவன் சேதுபதியிடம் தோற்ற இந்த தோல்வி ராணி மங்கம்மாளுக்கு பேரடி ஆயிற்று. பல ஆண்டுகள் மதுரை சீமையை பற்றி நினைப்பது கூட கெட்ட கனவாக இருந்தது. கிழவன் சேதுபதி என்ற பெயரே சிம்ம சொப்பனமாகிவிட்டது. அவரை அவளால் அசைக்க முடியவில்லை. எவ்வளவோ முயன்றும் சேதுபதி மடங்காமல் நிமிர்ந்து நின்று தன்னிச்சையாக ஆட்சி நடத்த முற்பட்டு விட்டார். சில ஆண்டுகளில் மறவர் சீமை பகுதிகளிலும் ராமநாதபுரத்திலும் ஒரு கடும் வறட்சியும் பஞ்சமும் ஏற்பட்டன. அதே நேரத்தை பயன்படுத்தி கொண்டு ராணி மங்கம்மாளின் ஒத்துழைப்போடு தஞ்சை மன்னன் ஷாஜி மறவர் சீமையின் மேல் படையெடுத்தான். ராணி மங்கம்மாள் தான் நேரடியாக ஈடுபடாவிட்டாலும் ஷாஜியை கொண்டு சேதுபதியை இம்முறை ஒடுக்கிவிடும் நோக்குடன் அவனுக்கு எல்லா உதவிகளையும் மறைவாக செய்திருந்தாள். ஷாஜியின் படையெடுப்பு மார்க்கம் இம்முறை மாற்றப்பட்டிருந்தது. தஞ்சையிலிருந்து படைகள் அறந்தாங்கி வழியாக நாட்டிற்குள் நுழைந்தன. சோற்று பஞ்சமும் தண்ணீர் பஞ்சமும் மறவர் சீமை வீரர்களை நலிய செய்திருக்கும் என்று ஷாஜியும் மங்கம்மாளும் போட்டிருந்த கணக்கு தப்பாகிவிட்டது. கடுமையான பஞ்சத்தினால் பீடிக்கப்பட்டிருந்த போதிலும் மறவர் சீமை வீரர்கள் அடிபட்ட புலி போல் சீறியெழுந்தனர். வயிற்று பசியை விட நாட்டை காக்கும் தன்மானம் பெரிதென போரில் இறங்கினர் மறவர்கள். அந்த சிரம தசையிலும் சேதுபதியின் கட்டளையை தெய்வ வாக்காக மதித்து அதற்கு கீழ்ப்பணிந்து போரிட்டனர். பஞ்சமும் பசியும் அவர்களது வீரத்தையும் விசுவாசத்தையும் ஒரு சிறிதும் பாதிக்கவில்லை. பசியை விட
நாட்டை காக்கும் உணர்வு அவர்களிடம் பெரிதாக இருந்தது. அதன் விளைவாக தஞ்சை அரசன் ஷாஜியின் முயற்சி பலிக்கவில்லை. தஞ்சை படைகளையும் ஷாஜியையும் ஓட ஓட விரட்டினார்கள் மறவர் சீமை வீரர்கள். தஞ்சை படைகளும் ஷாஜியும் அறந்தாங்கி வரை பின்வாங்கி ஓட நேரிட்டது. சேதுபதி அறந்தாங்கியை வென்று அறந்தாங்கி கோட்டையை கைப்பற்றி கொண்டு விட்டார். தனக்கு ஓயாத தொல்லை கொடுத்து வந்த பல எதிரிகளை வெல்ல முடிந்தாலும் கிழவன் சேதுபதி என்ற மூத்த சிங்கத்திடம் மட்டும் ராணி மங்கம்மாளின் முயற்சிகள் பலிக்கவில்லை. சேதுபதி அஜாத சத்ருவாக இருந்தார். ராஜதந்திரத்திலும் சரி, வீரத்திலும் சரி, போர் முறைகளிலும் சரி அவரை வெல்வது மிகவும் அரிதாக இருந்தது. அவருடைய சுண்டு விரல் எந்த திசையில் எப்படி அசைகிறதோ அப்படி நடந்து கொள்ள மறவர் நாடு முழுவதும் ஆயத்தமாக இருந்தது. மறவர் நாட்டில் இருந்த இந்த கட்டுப்பாடும் விசுவாசமும் சேதுபதியின் வலிமைகளாக அமைந்திருந்தன. அவரை யாரும் எதுவும் செய்து வீழ்த்த முடியாத மூலபலம் மறவர் சீமையில் அவருக்கிருந்த செல்வாக்கில் குவிந்திருந்தது. கிழவன் சேதுபதி விஷயத்தில் இனி எதுவும் நம்மால் முடியாது என்ற முடிவுக்கு வந்தால் ராணி மங்கம்மாள். தோல்வியை அவர் ஒப்புக்கொள்ள வேண்டியதாயிற்று. கிழவன் சேதுபதியை தானோ மற்றவர்களோ வெல்ல முடியாது என்பதற்காக கவலைப்பட்டதை விட வேறொன்றிற்காக அவள் அதிகம் கவலைப்பட வேண்டியிருந்தது. சாம்ராஜ்யத்தை விஸ்தரிக்க முடியவில்லையே என்று கவலைப்படாவிட்டாலும் இருப்பதை படிப்படியாக இழந்துவிடக்கூடாதே என்ற கவலை முதலாக அவள் மனதில் இப்பொழுது மேலெழுந்து வாட்டத் தொடங்கியது. பேரன் விஜயரங்கனின் வளர்ச்சியில் எந்த தனித்திறமையும் காண முடியாமல் இருந்தது வேறு அவள் மனவாட்டத்துக்கு காரணமாக இருந்தது. ராயசம் அச்சையாவோ தளவாயாயினார். மறவர் நாடு தனி நாடாக சுயாதீனம் பெற்று நிமிர்ந்து நிற்பதை அவர்கள் சிரமத்தோடு ஜீரணித்து கொண்டு பேசாமல் இருக்க வேண்டியதாயிற்று. வயதாக வயதாக கிழவன் சேதுபதியின் வீரமும் பிடிவாதமும் அதிகமானதேயன்றி குறையவில்லை. நினைத்ததை முடிக்க முயலும் போது சேதுபதியின் விழிகளில் வீரக்கணல் தெரித்தது. இந்த சமயத்தில் கிழவன் சேதுபதியின் பங்காளி ஒருவரை பிரிட்டோ பாதிரியார் மதமாற்றி கிறிஸ்தவராக்கியதால் மறவர் சீமையில் பெரும் புயல் வீசியது. சேதுபதி சீறியெழுந்தார். அதன் விளைவுகள் மிகவும் பயங்கரமாக இருந்தன. அத்தியாயம் 24. பிரிட்டோ பாதிரியார் கொலையும் பின் விளைவுகளும். கிழவன் சேதுபதியைப் போலவே அரசுரிமை வாரிசுகளில் ஒருவராக இருந்த தடியத்தேவர் என்பவரை ஜான் பிரிட்டோ பாதிரியார் முயன்று கிறிஸ்தவராக மதமாற்றிவிட்டார். போர்ச்சுகலுக்கு போய்விட்டு திரும்பி வந்தவுடன் அவர் செய்த மதமாற்றங்களில் இது மிகவும் பெரியதாகவும் சர்ச்சையை கிளப்பக்கூடியதாகவும் அமைந்தது. இம்முறை பிரிட்டோ பாதிரியாரும் தாம் இதற்கு முன்பு செய்தது போல் தயக்கமோ பயமோ இல்லாமல் தமது உயிரையே இழந்தாலும் பரவாயில்லை என்கிற அளவு துணிச்சலுடன் மதமாற்ற முயற்சிகளில் தீவிரமாக இறங்கினார். ராமநாதபுரத்து மறவர் சீமையை சேர்ந்த இந்துக்களின் எதிர்ப்பை கூட அவர் பொருட்படுத்தவில்லை. கிழவன் சேதுபதிக்கு பிறகு அல்லது அவர் உயிருடன் இருக்கும்போதே ஆட்சி தடிய தேவருக்கு கிடைக்கும்படி செய்யப்படும் என்ற ஆசை வார்த்தைகளும் கிழவன் சேதுபதி மேலிருந்த வெறுப்புமே தடிய தேவர் கிறிஸ்தவத்தை விரும்பி இருக்க செய்திருந்தனர். ராமநாதபுரம் மன்னர்களுக்கு பல மனைவிமார் இருந்ததினால் அரசுரிமை வாரிசுகள் என்று சிலரே தகுதி பெற்றனர். அந்த சிலரில் கிழவன் சேதுபதி பட்டம் ஏற்றிருக்காவிட்டால் தடிய தேவர்தான் பட்டம் ஏற்றிருப்பார் என்கிற அளவிற்கு நெருக்கமாக இருந்தும் அவரது வாய்ப்பு தவறி போயிருந்தது. தடிய தேவர் விரக்தியோடு இருந்தார். அத்தகையவரை தேடி பிடித்து கிறிஸ்தவராக்கிய ஜான் பிரிட்டோவின் செயல்கள் கிழவன் சேதுபதிக்கு பலத்த சந்தேகங்களை உண்டாக்கின. ஆட்சியை அபகரிப்பதற்கான சதியோ என்று கூட இதனை பற்றி கிழவன் சேதுபதி நினைத்தார். இந்த சந்தேகத்துக்கு காரணம் இல்லாது போகவில்லை. கிழவன் சேதுபதி மறவர் சீமையின் ஆட்சி பொறுப்பை ஏற்றிருக்காவிட்டால் தடிய தேவர்தான் அதை ஏற்றிருப்பார் என்கிற அளவு நெருக்கமான வாரிசாக இருந்தார் அவர். தடிய தேவரை மதமாற்றியது கிழவன் சேதுபதியை சீரியழச் செய்தது. இதற்கு மற்றொரு காரணமும் இருந்தது. தடிய தேவர் கிருஷ்ணவ மதத்துக்கு மாறும் முன் தமக்கிருந்த 5 மனைவிமார்களில் 4 பேரை விலக்கிவிட்டு ஒரே ஒருத்தியை மட்டும் மனைவியாக ஏற்க வேண்டியதாயிற்று. மற்ற 4வரையும் தள்ளி வைப்பது தவிர்க்க முடியாது போயிற்று. அப்படி
அவர் நீக்கி வைத்த 4 மனைவிமார்களில் ஒருத்தி கிழவன் சேதுபதியின் சகோதரி மகளாக இருந்தாள். மணவாழ்வில் சுகங்களை அதிகம் அடையாத இளம் பெண்ணாக இருந்த அவள் தன் கணவன் தடியதேவரிடம் போய் தன்னை தொடர்ந்து மனைவியாக ஏற்றுக்கொள்ளும்படி கெஞ்சி பார்த்தாள். தடியதேவர் பிடிவாதமாக அதற்கு மறுத்துவிட்டார். கணவன் மறுத்தவுடன் நேரே தன்னுடைய தாய் மாமனான கிழவன் சேதுபதியிடம் போய் நடந்த விவகாரங்களை தெரிவித்தாள் அந்த பெண். கூட பிறந்தவளின் மகள் தன்னிடம் வந்து கதறி எழுதியது, கண்ணீர் சிந்தியதைக் கண்டு மனம் கொதித்திருந்தார் சேதுபதி. தடியதேவர் மேலெழுந்த ஆத்திரம் அவர் மாறிய மதத்தின் மேலும் அவரை அப்படி மாற்றியவர்கள் மேலும் பாய்ந்தது. தடியதேவரின் மத மாற்றத்தை பெரிய அரசியல் சதியாக கருதினார் சேதுபதி. தடியதேவரை கிறிஸ்தவ மதத்துக்கு மாற்றியதன் மூலம் நமது அரசவையும் ஆட்சியையும் கவிழ்ப்பதற்கு ஏற்பாடு நடப்பதாக சேதுபதியும் அவருடைய நெருங்கிய நண்பர்களும் நினைத்தார்கள். பெருவாரியான மறவர் சீமை வீரர்களும் அப்படியே எண்ணினார்கள். அதன் விளைவாக மறவர் சீமையில் பெரும் புயல் எழுந்தது. சேதுபதியின் கட்டளைப்படி மறவர் நாடு முழுவதும் கிறிஸ்தவ தேவாலயங்கள் இடித்து தள்ளப்பட்டன. பாதிரியார்கள் பலத்த கொடுமைக்கு ஆளாயினர். என் சகோதரி மகளை வாழாவெட்டியாக்கி என் ஆட்சியை அழிப்பதற்கு ஏற்பாடு நடக்கிறது. இதை நான் பொறுத்து கொண்டிருக்க முடியாது என்று குமரி எழுந்து சேதுபதி பாதிரியாரையும் ஏனைய பாதிரிமார்களையும் சிறையில் பிடித்து அடைக்கும்படி உத்தரவிட்டார். வெளியூரில் சிறைபிடிக்கப்பட்ட பாதிரியார் ராமநாதபுரம் கொண்டு வரப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். பிரிட்டோ பாதிரியார் சிறை வைக்கப்பட்ட சமயம் தடியதேவரும் ராமநாதபுரத்தில்தான் இருந்தார். பாதிரியாரை எதுவும் செய்தால் தடியதேவர் கலவரம் விளைவிக்கக்கூடும் என்று தயங்கினார் கிழவன் சேதுபதி. தடியதேவர் ராமநாதபுரத்திலேயே தொடர்ந்து தங்கியிருந்து பிரிட்டோ பாதிரியார் விஷயத்தில் ஒரு முடிவெடுக்க முடியாமல் சேதுபதியை தயங்க வைத்தது. ராமநாதபுரத்தில் வெடித்த இந்த கிறிஸ்தவ எதிர்ப்பு உணர்ச்சி மெல்ல மெல்ல தஞ்சைக்கும் பரவியது. தஞ்சை மன்னன் உடையார்பாளையம் குறுநில மன்னனுக்கும் திரிசிரபுரத்திலிருந்த ராணி மங்கம்மாளுக்கும் அவரவர்கள் நாட்டிலிருந்த கிறிஸ்தவர்களை உடனே வெளியேற்றுமாறு தன் கைப்படை எழுதி அனுப்பினான். வேறு காரணங்களுக்காக தஞ்சை நாட்டுடன் ராஜதந்திர நட்பு வைத்து கொண்டிருந்தாலும் அந்நாட்டு மன்னனின் கிறிஸ்தவ எதிர்ப்பு சம்பந்தமான யோசனையை ராணி மங்கம்மாள் ஏற்கவில்லை. சேதுபதியைப் போலவே தஞ்சை மன்னனைப் போலவே நடந்து கொள்ளாமல் நேர்மாறாக தன் ஆட்சி எல்லைக்கு உட்பட்ட நிலப்பரப்பில் கிறிஸ்தவர்கள் எப்போதும் போல் அமைதியாகவும் நலமாகவும் வாழுமாறு பார்த்து கொண்டாள் அவள். எல்லா மக்களிடமும் காட்டிய அன்பையும் ஆதரவையும் பரிவையும் கிறிஸ்தவர்கள் மேலும் காட்டினாள். அவர்கள் பாதுகாப்பாக வாழுமாறு பார்த்து கொண்டாள். கிறிஸ்தவர்களை நாட்டை விட்டு வெளியேற்றாவிட்டால் இந்து சமயத்துக்கும் இந்து கோவிலுக்கும் இந்துக்களால் ஆளப்படும் அரசாட்சிக்கும் உடனடியாக ஆபத்து ஏற்படும் என்று தஞ்சை மன்னன் ராணி மங்கம்மாளுக்கு மிகவும் வற்புறுத்தி எழுதியிருந்தான். இறைச்சி உண்பவர்கள் எல்லோரும் அருகில் வாழ்ந்தலே அரிசி சாதம் உண்பவர்கள் அனைவருக்கும் உடனடியாக ஆபத்து என்பது போல் இருக்கிறது உங்கள் கூற்று. அதை நான் ஏற்பதில்லை. காய்கறி அரிசி சோறு உண்பவர்களையும் இறைச்சி மீன் உண்பவர்களையும் எப்படி ஒரே ஆட்சியின் கீழ் சம உரிமைகளோடு மக்களாக வாழ விடுகிறோமோ அப்படித்தான் இந்த பிரச்சனையும் நான் பார்க்கிறேன். ஓர் ஆட்சியின் கீழ் வாழும் மக்களில் யார் எந்தெந்த மதநெறியை ஏற்றுக்கொண்டு அனுசரித்து வாழ விரும்பினாலும் அதற்கு அவர்களுக்கு உரிமை உண்டு. அதுதான் தர்மம். இதை அரசாட்சி வற்புறுத்தி திணிக்க முடியாது என்று நினைக்கிறேன் என்று தஞ்சை மன்னனுக்கு மிக விளக்கமாக மறுமொழி அனுப்பியிருந்தாள் ராணி மங்கம்மாள். சேதுபதி கிறிஸ்தவர்களை எவ்வளவுக்கெவ்வளவு வெறுத்தாரோ அவ்வளவுக்கவ்வளவு ராணி மங்கம்மாள் அவர்கள் மேல் அன்பும் ஆதரவும் காட்டினாள். பங்காளி தடியதேவருக்கு தெரியாமலே பாம்பற்றங்கரையில் இருந்த ஓரியூருக்கு பிரிட்டோ பாதிரியாரை அனுப்பி அங்கு அவரை காவலில் வைக்க ஏற்பாடு செய்திருந்தான் கிழவன் சேதுபதி. ஓரியூர் சேதுபதியின் ஆட்சிக்கு அடங்கிய சிறுதலை காட்டி ஒருவரால் நிர்வாகம் செய்யப்பட்டு வந்தது. சேதுபதிக்கு மிகவும் வேண்டியவர் அந்த ஓரியூர் தலைக்கட்டு தலைவர். அந்த தேவருக்கு எழுதி அனுப்பிய அந்தரங்க கடிதத்தில் பாதிரியாரை கண்டதும் கண்டம் துண்டமாக வெட்டி கொன்றுவிடுமாறு
உத்தரவிட்டிருந்தான் கிழவன் சேதுபதி. ஓரியூர் தலைக்கட்டு பாதிரியாரை கொல்ல தயங்கினார். ஆனால் அவருடைய பிரதானியாயிருந்த முருகப்ப பிள்ளை என்பவர் துணிந்து சேதுபதியின் கட்டளைப்படி பாதிரியாரை உடனே கொன்றுவிட வேண்டும் என்று, இல்லாவிட்டால் சேதுபதியின் கோபத்துக்கு ஆளாக நேரிடும் என்றும் தேவரை வற்புறுத்தி நிர்பந்தப்படுத்தினார். கிழவன் சேதுபதியின் கடுங்கோபத்துக்கு ஆளாகி சிரமப்படுவதை விட பாதிரியாரை கொன்று விடுவது நல்லதென்ற முடிவுக்கு வந்தார் ஓரையூர் தலைக்கட்டு தேவர். இம்முடிவின் விளைவாக பிரிட்டோ பாதிரியார் கொல்லப்பட்டார். அவர்களுடைய உடல் சின்னாபினப்படுத்து பெற்று கழுகுகளுக்கு உணவாக இடப்பட்டது. நீண்ட நாட்களுக்கு இந்த கொலை இரகசியமாக வைக்கப்பட்டிருந்தது. மறவர் சீமையில் எழுந்த புயலும் ஓயவில்லை. தொடர்ந்து கிறிஸ்தவ சமய அன்பர்களும் மருதகுமாரர்களும் தொல்லைக்கு ஆளானார்கள். பெர்னாடு பாதிரியார் என்ற மற்றொரு குரு 32 பற்களும் நொறுங்கி உதிருமாறு தாக்கப்பட்ட சம்பவம் பலரையும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. பெர்னராடு பாதிரியாரின் சீடர்கள் பிரங்கை மயங்கி தரையில் விழுகிற வரை சவுக்கடி பெற்றார்கள். இவற்றையெல்லாம் கேள்விப்பட்டு ராணி மங்கம்மாள் மனம் வருந்தினாள். மறவர் நாட்டிலும் தஞ்சையிலும் கிறிஸ்தவர்களும் கிறிஸ்தவ மத குருக்களும் கொடுமைப்படுத்தப்பட்டது போல் தன் ஆட்சியில் எதுவும் நடைபெற்று விடாமல் பொது நோக்கத்தோடு கவனித்து கொண்டாள் அவள். தன் சொந்தமாகிய இந்து மதத்தின் மேலுள்ள பற்றை விட்டுவிடாமல் கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பேருதவிகளை செய்து மிகவும் பரிவுடன் நடந்து கொண்டாள் அவள். கிழவன் சேதுபதி பிடிவாதத்தாலும் கோபத்தாலும் தொடர்ந்து சிறைவாசத்தை அனுபவித்து சாவை எதிர்பார்த்து கொண்டிருந்த மெல்லோ பாதிரியார் உயிர் பிழைத்து சிறையிலிருந்து விடுதலை பெறவும் மங்கம்மாள் உதவி செய்தாள். இப்போதும் இதற்கு முன்பும் இப்படி பல உதவிகளை செய்து புகழ் பெறுவது அவளது இயல்பாக இருந்து வருகிறது. இதற்கு முன்பு ஒருமுறை மதுரையில் புச்சட் என்னும் பாதிரியாருக்கும் அவருக்கு கீழே பணிபுரிந்த உபதேசிகளுக்கும் ஏற்பட்ட சர்ச்சையை தளவாய் நரசப்பையா உயிரோடு இருந்த காலத்தில் அவர் மூலம் சுமூகமாக தீர்த்து வைத்து நல்ல பெயர் எடுத்திருந்தாள். பள்ளிவாசலுக்கும் தர்காக்களுக்கும் கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கும் நிறைய மானியங்களும் நிலங்களும் அளித்து பெயர் பெற்றிருந்தாள். அதே சமயத்தில் இந்து கோயில்களுக்கும் எண்ணற்ற அறங்களை செய்திருந்தாள். மங்கம்மாள் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்களுக்கு செய்ததை போலவே இந்துக்களில் ஒரு பிரிவினராகிய சௌராஷ்டிரியர்களுக்கும் நியாயமான உரிமைகளை வழங்கினாள். சௌராஷ்டிரியர்கள் முப்புரி நூலணிந்து அந்தனர் நெறிமுறைகளை கடைபிடிக்கலாமா என்பது பற்றி எழுந்த சர்ச்சைக்கு தக்க அறிஞர்கள் மூலம் தீர்வு கண்டு நியாயம் வழங்கினாள் ராணி மங்கம்மாள். அது அவள் புகழை உயர்த்தி வளர்த்தது. இது சம்பந்தமான சர்ச்சை எழுந்ததுமே தம் பிரதானிகளையும் காரியஸ்தர்களையும் வித்வான்களையும் ஆசிரியர்களும் மேதைகளும் நிறைந்த திருவரங்கத்துக்கு அனுப்பி அவர்களை கலந்தாலோசித்து அறிவுரை பெற்று வர செய்தாள் ராணி. திருவரங்கத்து மகான்கள் கூறிய யோசனைப்படியே சௌராஷ்டிரர்களுக்கு சாதகமாக ராயசம் கோடீஸ்வரையா மூலம் உத்தரவு பிறப்பித்திருந்தாள். சௌராஷ்டிரர்கள் மனமகிழ்ந்து ராணி மங்கம்மாளை வாழ்த்தினர், நன்றி செலுத்தினர். இவ்வளவு நன்மைகளுக்கும் நடுவே மங்கம்மாளுக்கு கவலை அளித்த செய்தி ஒன்றிருந்தது. பேரன் விஜயரங்கனின் நிலையில் எந்த வளர்ச்சியும் இல்லை. வெறும் வயதுதான் வளர்ந்ததே அன்றி அறிவு வளர்ச்சியில் அவன் பின்தங்கி இருந்தான். இளைஞனான பின்னரும் கூட அவன் அப்படியே இருந்ததை பற்றி அவள் கவலைப்பட்டு உருகினாள். சில சமயங்களில் அவளையே எதிர்த்து பேசவும் அவன் தயங்கவில்லை. முரட்டுத்தனமாக பழகினான். அவன் சிறு குழந்தையாயிருந்தபோதே வண்டியூர் தெப்பக்குளத்தின் மைய மண்டப கோபுரத்திலிருந்து தன்னை கீழே பிடித்து தலைக்குப்புற தள்ளுவது போல் தான் கண்டிருந்த கெட்ட சொப்பனம் இப்போது அடிக்கடி அவளுக்கு நினைவுக்கு வந்தது. ராயசம் பொறுப்பை கோடீஸ்வரையாவிடம் ஒப்படைத்துவிட்டு தளவாய் ஆகியிருந்த அச்சையாவும் ராணி மங்கம்மாளும் அரசியல் விஷயமாக தனியே அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த ஒரு சமயம் விஜயரங்கன் அந்த பக்கமாக வந்தான். அனுமதியின்றி திடும் பிரவேசமாக அவன் அப்படி மந்திராலோசனை மண்டபத்துக்குள் நுழைந்ததே அவர்கள் இருவருக்கும் பிடிக்கவில்லை. குதிரை குப்புற கீழே தள்ளியதுமின்றி
குழியையும் பறித்ததாம் என்பது போல அவன் அவர்களை கேட்ட கேள்வி எரிச்சலும் அருவருப்பும் உண்டாக்கக்கூடியதாக இருந்தது. ராணி மங்கம்மாள் தன் அருமை பேரன் இப்படி இந்த சிறிய வயதில் அப்படி ஒரு விஷயத்தை தன் முன் கக்க முடியும் என்று எதிர்பாராத காரணத்தால் அதிர்ச்சி அடைந்தாள். அச்சையா அவன் கூற்றை கேட்டு கூச்சமும் அருவருப்பும் அடைந்தார். அத்தியாயம் 25. பாவமும் பரிகாரங்களும். அன்றொரு நாள் அரண்மனை நந்தவனத்தின் அதிகாலை இருளில் பணிப்பெண்கள் தங்களுக்குள் ஒட்டு பேசியதை இன்று வெளிப்படையாகவே தனக்கும் அச்சையாவுக்கும் முன்னால் விஜயரங்கன் பேசக் கண்டாள் என்பது மங்கம்மாள் அறிந்தாள். முதலில் பணிப்பெண்கள் மத்தியில் முளைவிட்ட ஓர் அபவாதம் இப்போது தன் பேரன் வரை பரவியிருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள் அவள். பனைமரத்தின் கீழே நின்று ஒரு கலயத்தில் பசுவின் பாலை குடித்தாலும் உலகம் அதை நம்பாது என்பது மெல்ல புரிந்தது. ராயசம் அச்சையா ஆஜானுபாகவும் அழகாகவும் கம்பீரமாகவும் இருந்ததுதான் காரணம் என்று தோன்றினாலும் மனம் அதை நினைத்து பார்க்கவே கூசியது. பேரன் விஜயரங்கன் அப்பாவி என்ற நினைப்பு மாறி அவனுக்குள்ளும் விஷம் இருப்பது புரிங்கி தொடங்கியது அவளுக்கு. மிகவும் பெரிய பெரிய ராஜதந்திர பிரச்சனைகளுக்கு கூட பதறாமல் இருந்த ராணி மங்கம்மாள் இந்த சொந்த அபவாதத்துக்காக பதறி கலங்கினாள். அவள் மனம் சஞ்சலப்படத் தொடங்கியது. சொந்த பேரனை முளைத்து 3 விளைவிடாத சிறு வயதில் இப்படி அபவாதங்களையும் வதந்திகளையும் நம்பி தன்னை எதிர்த்து கேட்கும்படி ஆகிவிட்டதே என்று வருந்தினான். யாராவது அவனுடைய மனதை அப்படி கெடுத்திருப்பார்களோ என்று கூட எண்ணி கவலைப்பட்டாள் மங்கம்மாள். அப்படி ஒருவர் தவறாக சொல்லி கொடுத்திருந்தாலும் சிறிது கூட இங்கீதமும் நாசுக்கும் இல்லாமல் அவன் நடந்து கொண்ட விதம் அவளை ஆழமாக புண்படுத்தி இருந்தது. பேரன் விஜயரங்கன் இப்படி நடந்து கொண்டதை பார்த்து மதிப்பும் கௌரவம் நிறைந்த அச்சையா தன்னை பற்றி என்ன எண்ணியிருப்பார் என்று நினைத்து அவள் மனம் குமரியது. தான் எத்தனையோ பெரிய காரியங்களை செய்தபோது தனக்கு வந்த புகழை விட செய்யாத தவறு ஒன்றிற்காக ஏற்படும் அபவாதம் பெரிதாக எழுவது கண்டு மனம் நலிந்தாள். தான் செய்வதற்றில் பெரிய காரியங்கள் என தோன்றியவற்றை மீண்டும் அவள் நினைவு கூர்ந்தாள். பலவீனமான மனநிலையில் பழைய சாதனைகளை நினைத்து ஆறுதலடையும் மனநலிவு அப்போது அவளையும் விட்டபாடில்லை. முன்பு கணவர் சொக்கநாத நாயக்கர் காலமாகி ரங்ககிருஷ்ணன் கை குழந்தையாக இருந்தபோது ஆட்சி அவள் பொறுப்பில் இருந்தது. அப்போது நிகழ்ந்த மறக்க முடியாத சம்பவம் ஒன்றை இன்று அவள் நினைத்தாள். வடக்கே சந்திரகிரியில் இருந்து வந்து திருச்சிரபுரம் அரண்மனையில் தங்கியிருந்தவனும் மகாராணி மங்கம்மாளுக்கு இளைய சகோதரன் உற்றவனுமாகிய ஓர் அரச குடும்பத்து மனிதன் பெரிய தவறு ஒன்றை செய்துவிட்டான். அவன் செய்திருந்தது பழிபாவத்துக்கு அஞ்சாத படுபாதகமான செயல். அதற்காக மரண தண்டனையே வழங்கப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் நீதிமன்றமும் நீதி வழங்க வேண்டிய நீதிபதியும் குற்றவாளி ராணிக்கு உடன் பிறந்தவன் முறையினானான் என்று தீர்ப்பு கூறாமலே விட்டுவிட்டார்கள். குற்றவாளி தன் சகோதரன் முறையினன் என்பதற்காக ஏதாவது சலுகை காண்பிக்கிறார்களா என்பதை முதலில் இருந்தே ஒற்றர்கள் வைத்து கண்காணித்து வந்த ராணி மங்கம்மாள் துணிந்து தானே நீதி வழங்க முன்வந்தாள். ராணிக்கு சகோதரன் முறை என்பதனால்தான் குற்றவாளிக்கு தண்டனை எதுவும் கொடுக்கவில்லை என்று ஊரெல்லாம் வேறு பேச்சு கிளம்பிவிட்டது. ராணி மங்கம்மாள் தானே நீதிமன்றத்தை கூட்டினாள். தங்கள் சகோதரனுக்கு எப்படி மரண தண்டனை அளிப்பது என்பதே எங்கள் தயக்கம் என்றுதான் நாங்கள் தீர்ப்பு கூறவில்லை என்று நீதிபதிகள் அவளிடமே தயக்கத்தோடு கூறினார்கள். வேண்டியவர்கள் வேண்டாதவர் என்றெல்லாம் பார்ப்பது நியாயத்திற்கு அழகில்லை. குற்றவாளிக்கு அரசியாகிய நானே மரண தண்டனை விதிக்கிறேன் என்று சிறிதும் கலங்காத குரலில் தீர்ப்பளித்தாள் ராணி மங்கம்மாள். அந்த நேர்மையை கண்ட அன்று நீதிபதிகள் வியந்தனர். அப்படி வியப்பை சம்பாதித்த தனது நேர்மைக்கா இன்று இப்படி ஒரு அபவாதம் என்றெண்ணும்போது அவள் கண்களில் நீர் சுரந்தது. இன்னொரு முறை அவள் பழனி மலையிலுள்ள முருகபெருமானை வணங்குவதற்கு சென்றிருந்தாள். அடிவாரத்திலிருந்து மலைக்கு செல்லும்போது உரிய காவலர்கள், பரிவாரம், மெய்காப்பாளர்கள் எல்லோரும் உடனிருந்தும் கூட
ஒரு சிறிய அசம்பாவிதம் நேர்ந்துவிட்டது. ராணி தரிசனத்துக்காக மலை மேல் ஏறிக்கொண்டிருக்கும் போதே தரிசனத்தை முடித்துவிட்டு பக்தி பரவச செழிப்போடு தன்னை மறந்த இழப்பியில் மலையிலிருந்து கீழே இறங்கிக் கொண்டிருந்த வாலிபன் ஒருவன் அவள் மேல் மோதிவிடுவது போல மிக அருகே வந்துவிட்டான். மங்கம்மாளின் மெய்காப்பாளர்கள் அந்த வாலிபனை பிடித்து தண்டிக்க ஆயத்தமாகிவிட்டார்கள். ராணியோ மெய்காப்பாளர்கள் அவ்விதம் அவனை தண்டித்து விடாமல் தடுத்ததுடன் மன்னித்து அனுப்பினாள். இந்த இளைஞன் வேண்டுமென்று தவறு செய்யவில்லை. பக்தி பரவசத்தில் இவன் தன்னை மறந்து கீழே இறங்கி வரும்போது எதிரே நான் வருவதை கவனிக்க தவறிவிட்டான். இறைவனாகிய முருகனுக்கு முன்னால் ஏற்றத்தாழ்வுகள் இல்லை. அனைவரும் சமமான பக்தர்களே. இவனை இவன் வழியில் போக விடுங்கள் என்று கூறி பெருந்தன்மையோடு நடந்து கொண்டாள் ராணி மங்கம்மாள். அன்று அந்த பெருந்தன்மை நாடு முழுவதும் பரவி பொழாக மலர்ந்தது. அது இன்று எங்கே போயிற்று? முன்பொரு முறை கொள்ளிடத்தில் பெரிய வெள்ளம் வந்து சில கரையோரத்து சிற்றூர்களும் அவற்றின் கோயில்களும் அடித்து செல்லப்பட்டன. வெள்ளத்தன்று மறுநாள் இரவு இங்கே அரண்மனையில் உறங்கிக் கொண்டிருந்த ராணி மங்கம்மாளின் கனவிலே திருமால் தோன்றி, ராணி, நான் கொள்ளிடக்கரை மணலில் கேட்பாரற்ற அனாதையாக ஒதுங்கி கிடக்கிறேன். என்னை வந்து காப்பாற்றுவாயாக என்பது போல் கட்டளையிட்டார். முதலில் வெள்ளத்தில் சீரழிந்த மக்களுக்கு உணவு, உடை, உறையுள் உதவிகள் செய்ய உத்தரவுகளை பிறப்பித்தாள். பின்பு தன் கனவில் வந்த இடத்தை அடையாளம் கொண்டு தேடி சென்று விக்கிரகங்களை எடுத்து கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்ததோடு வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட கரையோரத்து சிற்றூர்களையும் புனர் நிர்மாணம் செய்ய உத்தரவிட்டாள் மங்கம்மாள். அப்போது மக்கள் அவளை கொண்டாடி வாயார வாழ்த்தினார்களே, அந்த வாழ்த்து இப்போதும் இருக்கிறதா, இல்லை மங்கி போய்விட்டதா? தன் புகழும் பெருமையும் வங்குவது போல் அவளுக்குள் ஒரு பிரமை ஏற்பட்டது. எல்லா திசைகளிலும் தனக்கு எதிர்ப்பும் அவவாதமும் பெருகுவது போல ஓர் நினைவு அவள் மனதில் எழுந்தது. அவளால் அப்போது அப்படி நினைவுகள் எழுவதை தடுக்கவும் முடியவில்லை. பேரன் விஜயரங்கன் தன்மேல் பரிவுடன் இல்லாததோடு வெறுக்கிறான் என்பதும் புரிந்தது. அவனாக கெட்டுப்போனானா அல்லது அவன் மனதை யாராவது வலிந்து முயன்று கெடுத்தார்களா என்பது அவளுக்கு புரியவில்லை. அவள் மனம் அலைபாய்ந்தது, அமைதி எழுந்தது. தன்னை வளர்த்து ஆளாக்கியவள் என்று பாட்டியாகிய ராணி மங்கம்மாளின் மேல் விசுவாசம் கொள்வதற்கு பதில் ஆத்திரமும் எரிச்சலும் கொண்டிருந்தான் விஜயரங்கன். இந்த நிலையைக் கண்டு அவள் திகைத்தாள், மனம் தளர்ந்தாள். தான் செய்த எல்லா நல்ல செயல்களையும் புண்ணியங்களையும் நினைத்து மனம் குமரினாள். கிறிஸ்தவர்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் பேதமின்றி நலங்களை பிரித்துரைத்ததையும் வேண்டிய போதெல்லாம் விரைந்து சென்று உதவியதையும் எண்ணி தனக்கா இப்படி ஒரு அபவாதங்களும் விசுவாச துரோகங்களும் ஏற்படுகின்றன என்று மனமுருகி அலமந்து போனாள். பேரனின் போக்கும் மற்ற நிகழ்ச்சிகளும் அவளை நடைபிணமாக்கியிருந்தன. ஒரு நாள் பகலில் உணவுக்கு பின்னர் அந்தபுரத்தில் அரண்மனை பணிப்பெண்கள் சூழ தாம்பூலம் தரிப்பதற்கு அமர்ந்தாள் ராணி மங்கம்மாள். மனம் வேறு எதையோ பற்றி நினைத்தபடி இருந்தது. உண்ணும்போது உணவிலும் மனம் செல்லவில்லை. கடனை கழிப்பது போல் உண்டு முடித்திருந்தாள். தாம்பூலம் தரிக்கும் போதும் அவளுடைய கைகள் ஏதோ ஏங்கி செயல்பட்டனவே அன்றி மனம் அதில் இல்லை. அவள் விரும்பியிருந்தால் பணிப்பெண்களே பவ்யமாக அவளுக்கு வெற்றிலை மடித்து கொடுத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் யாரையும் நாடாமல் தானே வெற்றிலை நரம்பு கிள்ளி சுண்ணாம்பு தடவி மடித்து உண்டு கொண்டிருந்தாள். திடீரென்று ஒரு வயது முதிர்ந்த பணிப்பெண் ராணி மங்கம்மாளை நோக்கி கூப்பாடு போட்டாள். அம்மா, உங்களை அறியாமலே ஆகாத காரியம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களே. இடது கையால் வெற்றிலை மடித்து போட்டுக்கொள்கிறீர்கள். எல்லாம் தெரிந்த உங்களுக்கு இது கூடவா மறந்துவிட்டது? கேடுகாலம் வந்தால்தான் இடக்கையால் தாம்பூலம் போட நேரிடும் என்பார்கள் என்றாள் அவள். தன் நினைவு வந்ததுதான் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்த்தபோதுதான் மங்கம்மாளுக்கு பகீர் என்றது. ஏதோ யோசனை போக்கில் தான் மாபெரும் தவறு செய்திருப்பது அவளுக்கு புரிந்தது. கை தவறுதலாக நடந்திருந்தாலும் என்னவோ அபசகுணம் போல மனதில் உறைந்தது. அது நடக்கப் போகிற
பெரிய அமங்கலம் ஒன்றின் சிறிய அமங்கல முன்னோடியாகவும் அது தோன்றியது. மனம் சஞ்சலமடைந்தது. கை தவறிக்கூட அமங்கலமான காரியத்தையோ பிழையான செயலையோ செய்துவிடாமல் விழிப்பாயிருக்கும் தானா இப்படி நடந்து கொண்டோம் என்று எண்ணினாள் அவள். இடக்கையால் தாம்பூலம் தரித்துக் கொள்வது மிகப்பெரிய பாவங்களில் ஒன்றாக கருதப்பட்டது. சாஸ்திர விற்பன்னர்களும் அரண்மனை புரோகிதர்களும் உடனே வரவழைக்கப்பட்டார்கள். தான் செய்த தவற்றை கூறி அதற்கு என்ன பரிகாரம் என்று அவர்களை கேட்டாள் மங்கம்மாள். அவர்கள் தங்களுக்குள் கலந்து பேசி நூல்களையும் ஆராய்ந்து பார்த்தார்கள். ராணி மங்கம்மாள் அவர்களை பணிவாக வேண்டிக் கொண்டாள். இந்த பாவத்திற்கு என்ன பரிகாரங்களை நீங்கள் கூறினாலும் செய்ய தயாராயிருக்கிறேன், உடனே சொல்லுங்கள் என்றாள். அவர்கள் விவரிக்கத் தொடங்கினார்கள். மகாராணி, இதற்கு பரிகாரமாக நீங்கள் எண்ணற்ற விதங்களில் பல தான தர்மங்களை செய்ய வேண்டும். அன்னதானம், சாலைகள், சத்திரங்கள் அமைத்தல், சுமங்கலிகளுக்கு வஸ்திர தானமும் தீபதானமும் செய்தல், கோயில்களுக்கு மானியங்கள் அளித்தல் ஆகியவை அவசியம் செய்யப்பட வேண்டிய தான தர்மங்களில் சிலவாகும் என்றனர். பெரியவர்களே, மிகவும் நன்றி. உங்கள் அறிவுரைப்படி இன்று முதல் ஏராளமான தான தர்மங்களை செய்ய உத்தரவிடுகிறேன் என்று கூறி அவர்களுக்கு உரிய சன்மானங்களை அளித்து விடை கொடுத்து அனுப்பி வைத்தாள் மங்கம்மாள். ஆனால் அரண்மனையிலிருந்து தான தர்மங்கள் தொடங்கிய போது பேரன் விஜயரங்கன் அதற்கு குறுக்கே நின்று தடுத்தான். பாட்டி, ராஜ்யத்தை என்னிடம் ஒப்படைப்பதற்குள் அரண்மனை கருவூலத்தை வெற்றிடமாக்கி என்னை நடுத்தருவில் பிச்சை எடுக்க வைக்க வேண்டும் என்று சதி செய்கிறீர்களா? உங்கள் பாவத்துக்கு அரண்மனை சொத்தா பிணை என்று கடுமையாக ராணி மங்கம்மாளை எதிர்த்து கேட்டான் அவன். ராணி மங்கம்மாள் முதலில் அவனது எதிர்ப்பை பொருட்படுத்தவில்லை. பற்பல அன்ன சத்திரங்களை கட்டி திறக்கும்படி உத்தரவிட்டிருந்தாள். ஏற்கனவே மதுரையில் ஒரு பெரிய அன்ன சத்திரத்தை அவள் கட்டியிருந்தாள். புதிய சாலைகள் அமைக்க சொன்னாள். குதிரைகள், பசுக்கள், காளைகள் நீர் அருந்துவதற்கு வசதியாக சாலை ஓரங்களில் தண்ணீர் தொட்டிகளை திறக்க சொல்லி உத்தரவிட்டாள். பொதுமக்களுக்காக குடிநீர் வளங்கள், ஊருணிகள், கிணறுகளை தோண்ட செய்தாள். கோயில்களுக்கு மானியங்களை அளித்தாள். இன்னும் பற்பல தான தர்மங்களை அயராமல் செய்தாள். இந்த தான தர்மங்களுக்காக மக்கள் எல்லோரும் அவளை கொண்டாடினாலும் பேரன் மட்டும் விரோதியாகிவிட்டான். ஆட்சியை தன்னிடம் ஒப்படைக்க பாட்டி தாமதப்படுத்துவதாக புரிந்து கொண்டு கலகம் செய்யவும் எதிர்ப்பு குரல் கொடுக்கவும் தயங்கவில்லை அவன். அதற்காக அவன் யார் தூண்டி விடுகிறார்கள் என்பதையும் ராணி மங்கம்மாளால் கண்டுபிடிக்க முடியவில்லை. அரண்மனையிலேயே சில உட்பகை பேர்வழிகளும் கலகக்காரர்களும் அவனை தூண்டுவதாக தெரிய வந்தது. அவர்களை மங்கம்மாளால் உடனடியாக கண்டுபிடித்து தண்டிக்கவும் முடியவில்லை. குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பு போல் பேரன் நடந்து கொள்ள தலைப்பட்டது அவளை மீளா கவலையில் வீழ்த்தியது. விஜயரங்க சொக்கநாதனுக்கு அந்த பாலிய வயதிலேயே தன்னை பற்றிய துர்போதனை செய்கிறவர்கள் யார் யார் என்று அறிந்து அவர்களை உடன் முளையிலேயே கிள்ளி எறிய முயற்சி செய்தாள் அவள். ஆனால் அந்த முயற்சி பலிக்கவில்லை. அவர்கள் மிக ரகசியமாக செயல்பட்டார்கள். இப்படியே இன்னும் சிறிது காலம் நீ கோட்டை விட்டு கொண்டிருந்தால் இந்த ஆட்சியை தராமலே உன் பாட்டி உன்னை ஏமாற்றி விடுவாள். தான தர்மங்கள் செய்தே அரண்மனை கஜானாவையெல்லாம் காலியாக்கி விடுவாள் என்று துர்போதனை விஜயரங்கனுக்கு இடைவிடாது அளிக்கப்பட்டு வந்தது. அவன் அடிக்கடி பாட்டியிடம் வந்து சீறினான், எதிர்த்து பேசினான், தர்ம சங்கடமான கேள்விகளை கேட்டான். தனக்கு உடனே முடிசூட்டுமாறு வற்புறுத்தினான், வசைபாடினான். பாசத்துக்கும் ஆத்திரத்திற்கும் நடுவே சிக்கி திணறினாள் ராணி மங்கம்மாள். அவளுடைய மன நிம்மதி இப்போது அறவே பறிபோய்விட்டது. அத்தியாயம் 26. பேரனின் ஆத்திரம். விஜயரங்க சொக்கநாதனுக்கு அப்போது 2 வயது. கை குழந்தையாக இருந்தபோதே அவனுக்கு முடிசூட்டியாயிற்று என்று பெயர் செய்திருந்தாலும் அவனுக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை என்பதை அறிந்து அவன் சார்பில் தானே ஆட்சி நிர்வாக பொறுப்புகளை கவனித்து வந்தாள் ராணி மங்கம்மாள். பேரனின் நன்மைக்காக அவனை பற்றிய நல்லெண்ணத்தோடு அவள் செய்து வந்த இக்காரியம் அவனாலேயே தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட போதுதான் அவளுக்கு ஆச்சரியமும் ஆத்திரமும் ஏற்பட்டது.
ஊர் உலகமெல்லாம் தன்னை மெச்சி புகழும்படி தான் ஆட்சி நடந்து வந்தபோது தன் சொந்த பேரனே தனக்கு தலைவலியாக உருவாகி தொல்லை கொடுக்க தொடங்கியது அவள் மனதை பெரிதும் பாதித்தது. அருமை தந்தையையும் ஆருயிர் தாயையும் அடுத்தடுத்து இழந்த குழந்தையை பாலூட்டி சீராட்டி வளர்த்து ஆளாக்கிய தனக்கா இந்த கதி என்று எண்ணியபோது அவள் மனம் நலிந்தது. மைசூர் மன்னனையும் ராமநாதபுரம் கிழவன் சேதுபதியையும் போன்ற புறப்பகைவர்களை பற்றி கவலைப்படுவதை விட அதிகமாக இருந்த உட்பகையும் இதற்கு காரணமான பேரன் விஜயரங்கனையும் பற்றி கவலைப்பட ஆரம்பித்தாள் அவள். பேரனின் மனதை கெடுத்து துர்போதனை செய்யும் கலகக்காரர்களுக்கும் எடுமதியாளர்களுக்கும் உள்ளேயே இருக்கிறார்கள் என்று தெரிந்தது. ஆனால் அவர்கள் கையும் களவுமாக சிக்கவில்லை. பேரன் விஜயரங்கனுக்கு அப்போது 18 வயது. அரண்மனையை சேர்ந்த சில துர்போதனையாளர்கள் அவனை தோப்பு துறவுகளுக்கு தனியே அழைத்து சென்று மங்கம்மாளை பற்றி தொடர்ந்து கோல் மூட்டினார்கள். இயல்பிலேயே விஜயரங்கன் இரண்டாங்கெட்டவனாகவும் நப்பாசைக்காரனாகவும் இருந்தான். பாட்டியின் கட்டுப்பாட்டிலிருந்து விடுபட்டு அரசனாக வேண்டுமென்கிற ஆசை உள்ளவனாக இருந்த அவனை மற்றவர்கள் மேலும் கலைத்தனர். உன் தந்தை ரங்ககிருஷ்ண முத்துவீரப்ப நாயக்கரின் காலத்திலும் இப்படிதான் நடந்தது. அவருடைய இளமை பருவத்தில் பேருக்கு அவருக்கு முடிசூட்டிவிட்டு இவளை ஆட்சியை நடத்தினாள். இவளுக்கு பதவி வெறியை தவிர வேறெதுவும் இல்லை. இவள் உயிரோடு இருக்கிற வரை உன்னை ஆட்சி பீடத்தில் ஏற்கவே விடமாட்டாள். நீ இப்படியே வெறும் இளவரசு பட்டத்தை சுமந்து கொண்டு திரிய வேண்டியதான். கடைசி வரை உன்னிடம் ஆட்சியை ஒப்படைக்காமலே உன்னை ஏமாற்றி விடுவாள் இவள். போதா குறைக்கு தலவாய் அச்சையா வேறு இப்போது உன் பாட்டியோடு நெருக்கமாக இருக்கிறார். உன்னை எப்படி ஏமாற்றுவது என்பதற்கு அவர் வேறு யோசனைகளை கூறுவார். அச்சையாவும் பாட்டியும் இந்த ஜென்மத்தில் உன்னை ஆளவிடப் போவதில்லை என்று அவர்கள் விஜயரங்கனிடம் இடைவிடாமல் உருவேற்றி கொண்டிருந்தார்கள். இளவரசன் விஜயரங்கன் அவர்களுக்கு செவிசாய்த்தான். அவர்கள் கூறுவதெல்லாம் சரியாயிருக்கும் என்று அவனுக்கு தோன்றியது. பாட்டி தன்னை பிரியமாக அரவணைத்து ஆளாக்கி வளர்த்ததெல்லாம் அவனுக்கு மறந்துவிட்டது. ஆசை பாசத்தை மறைத்துவிட்டது. பாட்டி மங்கம்மாள் தான் தன்னுடைய முதல் எதிரி என்று எப்படியோ அவனுடைய மனதில் ஒரு தப்பான அபிப்பிராயம் ஏற்பட்டுவிட்டது. அவனை சுற்றியிருந்தவர்களில் ஒருவர் கூட அந்த தப்பான அபிப்பிராயத்தை மாற்ற முடியவில்லை. மாறாக அதற்கு உரமேற்றி அதை மேலும் மேலும் அவன் உள்ளத்தில் வளர்க்கவே முயற்சி செய்தார்கள். ராயசம் அச்சையாவுக்கும் தன் பாட்டிக்கும் தகாத முறையில் உறவு இருப்பதாக தன்னிடம் கோல் மூட்டியவர்களில் கூற்றை அவன் நம்பினான். கெடுமதி கண்ணுக்கு தோன்றாது என்ற பழமொழி விஜயரங்கனின் விஷயத்தில் உண்மையாயிருந்தது. கலகக்காரர்களின் போதனையே அவன் மனதினுள்ளே உருவேறிற்று. தான் அரசாட்சியை அடையாமல் இருக்க பாட்டி சதி செய்கிறாள் என்று நம்பினான் அவன். போதா குறைக்கு அவனை கெடுத்த வந்தவர்கள் அவன் மனதில் பதியும்படி ஒன்றை சுட்டிக்காட்ட தவறவில்லை. அவர்கள் சுட்டிக்காட்டியது அப்போது பொருத்தமாக இருந்தது. உடனே நம்பி ஏற்கும்படியாகவும் இருந்தது. இடக்கையால் தாம்பூலம் தரித்துவிட்ட பாவத்திற்காக மங்கம்மாள் ஏதேதோ தான தர்மங்களை செய்போவாக அதை அவர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு விஜயரங்கனிடம் சொல்லி தூற்றுவதற்கு இடம் கிடைத்தது. அருமை இளவரசரே, உங்கள் பாட்டியார் மகாராணி மங்கம்மாள் போகிற போக்கை பார்த்தால் காற்றையும் காவிரி தண்ணீரையும் தவிர உங்களுக்கு வேறு எதையும் மீதம் வைத்துவிட்டு போக மாட்டார்கள் போலிருக்கிறது. அரண்மனை சொத்துக்கள் எல்லாம் தான தர்மங்களுக்கு போய் கொண்டிருக்கின்றன. கோயில் குளங்களுக்கும் தர்ம சத்திரங்களுக்கும் போவதற்கு இது என்ன பிள்ளை இல்லாத சொத்தா? இந்த சொத்து ஏன் இப்படி பாழ் போகிறது? ஏற்கனவே பாதி ராஜ்யத்தை கிழவன் சேதுபதி பறித்து கொண்டாயிற்று. மீதி இருப்பதையும் எவனாவது பறித்து கொள்வதற்குள்ளாவது ஆட்சியை நீங்கள் கைப்பற்ற வேண்டும். இல்லாவிட்டால் உங்கள் காலம் இப்படியே இளவரசு பட்டத்தோடு கழிய வேண்டியதான். இளவரசு பட்டத்தால் என்ன லாபம்? ஆட்சி மட்டும் பாட்டியிடம், வெறும் இளவரசு பட்டம் உங்களிடம். நீங்கள் உடனே தட்டி கேட்காவிட்டால் உங்களுக்கு எதுவும் கிடைக்காது என்று தூபம் போட்டார்கள் கலகக்காரர்கள். விஜயரங்கன் அதை கேட்டு ஆழ்ந்து சிந்தித்து பார்க்காமல் புத்தி பேதலித்து போனான். தன் நன்மைக்காகவே அவர்கள் அந்த யோசனையை சொல்வதாக நம்பினான். அவர்களுடைய சுய நன்மைக்காகவே ஆட்சி தன் கையில் வர வேண்டுமென அவர்கள் நினைத்து தன்னை தூண்டுகிறார்கள் என்பது அப்போது அவனுக்கு புரியவில்லை. பாட்டி ராணி மங்கம்மாளிடம் நேரில் போய்
இரண்டில் ஒன்று கேட்டு விடுவது என்று பிடிவாதமான முடிவுக்கு வந்தான் விஜயரங்கன். அரசாட்சி தொடர்பாக தன்னை எதுவுமே கலந்தோசியாமல் ஒதுங்கி வைக்கும் பாட்டியிடம் ஏதோ பெரிய சூழ்ச்சியும் சூனியக்கார எண்ணமும் இருப்பதாக அவன் நம்பத் தொடங்கிவிட்டான். ஒரு சிறு சந்தேகமும் இருந்தது. அந்த சந்தேகத்தை தனக்கு போதனை செய்த நண்பர்களிடமே அவன் கேட்டுவிட்டான். ஒருவேளை என் கோரிக்கையை பாட்டி மறுத்துவிட்டாலோ, கண்டிப்பாக முடியாது என்று பதில் சொல்லிவிட்டாலோ, அப்புறம் என்ன செய்வது என்றான். அவள் மட்டும் முடியாதென்று சொல்லட்டும். அதன் பிறகு நாங்கள் அடுத்த யோசனையை சொல்கிறோம். முதலில் நீங்கள் அவளிடம் போய் கேட்பதை கேட்டுவிட்டு வாருங்கள் என்றனர் அவர்கள். நான் ஒன்றும் ஏமாளி இல்லை. இதோ இப்போதை கேட்டுவிட்டு வந்து விடுகிறேன் என்று ஆவேசத்தோடு புறப்பட்டான் விஜயரங்கன். அவன் முகம் சினத்தால் சிவறிப்போயிருந்தது. பார்வையில் கோபக்கனல் தெரித்தது. நெஞ்சில் பதட்டமும் படபடப்பும் நிறைந்திருந்தன. அவன் தேடி சென்ற சமயம் அந்தபுரத்தில் சில மூத்த தோழி பெண்களோடு அமர்ந்து தாயம் விளையாடிக் கொண்டிருந்தாள் ராணி மங்கம்மாள். விஜயரங்கன் புயல் போல் நேரே உள்ளே பாய்ந்தான். அவன் வந்த நிலைமையை பார்த்து மங்கம்மாளே தோழி பெண்களை விலகி செல்லுமாறு கையசைத்தாள். அவர்கள் சென்றனர். அவனை தன் அருகே அமரச் சொல்லி பாசத்தோடும் பரிவோடும் அவள் அழைத்தாள். அவன் அமரவில்லை. வெறுப்போடு முகத்தை திருப்பிக் கொண்டான். என்ன வேண்டும் விஜயரங்கா? பாட்டியின் மேல் இன்று உனக்கு ஏன் இத்தனை கோபம் என்றாள் மங்கம்மா. உங்கள் பக்கத்தில் அமர்ந்து அத்தை பாட்டி கதைகளை கேட்டுக்கொண்டிருப்பதற்கு நான் இன்னும் பச்சை குழந்தை இல்லை பாட்டி என்றான் விஜயரங்கன். உண்மைதான், உனக்கு வயதாகிவிட்டது, ஒப்புக்கொள்கிறேன் என்றாள் மங்கம்மாள். நீங்கள் ஒப்புக்கொண்டாலும் ஒப்புக்கொள்ளாவிட்டாலும் அது உண்மையே பாட்டி. உங்களுக்கு எதுதான் நினைவிருக்கிறது என்றான் அவன். உங்களுக்கு மற்றவர்கள் வயதும் நினைவிருப்பதில்லை, உங்கள் வயதும் நினைவிருப்பதில்லை என்று சொல்ல, அவன் இந்த வார்த்தைகளை சொல்கிறவரை விளையாட்டாக ஏதோ பேசுகிறான் என்று நினைத்து கொண்டிருந்த ராணி மங்கம்மாளின் முகபாவம் இந்த வார்த்தைகளை கேட்டதும் இறுகியது. நெகிழ்ச்சி தவிர்ந்து கடுமையாக மாறியது. அவன் தலை நிமிர்ந்து விஜயரங்கனை கூர்ந்து பார்த்தாள். அவன் மெய்யாகவே அடக்க முடியாத ஆத்திரத்தோடு தன்னிடம் வந்திருப்பது புரிந்தது. ஆத்திரத்தில் வார்த்தைகளை அள்ளி கொட்டி விடாதே விஜயரங்கா. கொட்டிய வார்த்தைகளை திரும்பி மறுபடி எடுத்துக்கொள்ள முடியாது. யாரிடம் பேசுகிறோம், என்ன பேசுகிறோம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக்கொள் என்றாள் மங்கம்மாள். நல்ல ஞாபகத்தோடு தான் பேசுகிறேன் பாட்டி. வயதாகி மூத்த பின்னும் ஆள வேண்டும் என்கிற பதவி ஆசையும் வேறு ஆசைகளையும் விட முடியாத மகாராணி மங்கம்மாளிடம்தான் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்பது எனக்கு ஞாபகமில்லாமல் போகவில்லை. நன்றாக ஞாபகம் இருக்கிறது என்றான் விஜயரங்கன். நாக்கை அடக்கி பேச கற்றுக்கொள் என்றாள் மங்கம்மாள். முதலில் உங்கள் வயதுக்கு தகுந்த அடக்கத்தை நீங்கள்தான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றான் அவன். இப்படி பொய் புலம்பல் புலம்பியே என்னை இனி மேலும் நீங்கள் ஏமாற்றிவிட முடியாது பாட்டி என்று சொல்ல, என்னை ஏமாற்றினால்தானே நீங்கள் தொடர்ந்து ஆள முடியும். என் தந்தையார் காலத்திலும் அவரை ஏமாற்றி கைபொம்மையாக வைத்து கொண்டு நீங்களே ஆட்சி நடத்தினீர்கள். இப்போதும் அதையே தான் செய்கிறீர்கள் என்றான் விஜயரங்கன். உன் நன்மைக்காகத்தான் அதை செய்கிறேன். உனக்கு பக்குவம் வந்ததும் நீயே ஆளலாம். அந்த நல்ல நாளை எதிர்பார்த்துதான் நானும் காத்திருக்கிறேன். உன்னிடம் ஆட்சியை ஒப்படைப்பதை விட மகிழ்ச்சியான சம்பவம் என் வாழ்விலே வேறொன்றும் வரப்போவதில்லை அப்பா என்றாள் மங்கம்மா. வீணாக நாடகமாடி பயனில்லை. இப்படி சொல்லி சொல்லியே எனக்கு குழி பறிக்க வேண்டாம் பாட்டி என்றான். உன் மனதை யாரோ கெடுத்திருக்கிறார்கள். அதனால்தான் நீ இப்படியெல்லாம் உளறுகிறாய் என்றாள் அவள். உளறுவது யார், நானா நீங்களா என்றான் விஜயரங்கன். உன்மேல் பிரியமில்லாமலா நீ 3 மாத பாலகனாக இருக்கும்போதே உனக்கு முடிசூட்டினேன் என்றாள் மங்கம்மாள். நல்லதற்காகவும் பிரியத்துக்காகவுமா அப்படி செய்தீர்கள்? என்னை ஏமாற்றிவிட்டு நீங்களும் தலவாய் அச்சையாவும் உல்லாச வாழ்க்கை வாழலாம் என்றவன் சொல்லி முடிக்கவில்லை. அதற்குள் அவள் குறுக்கிட்டாள். விஜயரங்கா, வாயை மூடு. அந்த மாளிகையின் 4 சுவர்களிலும் எதிரொலிக்கும்படி கூப்பாடு போட்டாள் ராணி மங்கம்மாள். பேரன் வாயிலிருந்து வெளிப்பட்ட சொற்களை கேட்டு தீயை மிதித்தவள் போலானாள் அவள். இந்த ஆத்திரமும் அடக்குமுறையும் இனிமேல் பலிக்காது பாட்டி. நீங்களாக அடங்காவிட்டால் நானே உங்களையும் அடக்க வேண்டி வரும் என்றான் விஜயரங்கன். இதை கேட்டு ஆத்திரத்தை அடக்க முடியாமல் சீறி எழுந்தாள் ராணி மங்கம்மாள். அவள் முகம் சிவந்து
கண்களில் அனல் பறந்தது. ஒரு விஷமக்கார குழந்தை 2 குட்டு குட்டினால்தான் அடங்கும் என்ற எரிச்சலுடன் அவள் அவனை எட்டி பிடிக்க முயன்றபோது அவன் விருட்டென்று அங்கிருந்து வெளியேறி சென்று விட்டான். காவற்காரர்களை அழைத்து அவனை சிறைப்படுத்தி கொண்டு வந்து தன் முன் நிறுத்தி தண்டித்திருக்க அவளால் முடியும். அந்த அளவுக்கு பேரன் அவளை அவமானப்படுத்தியிருந்தான் என்றாலும் நிதானமாக யோசித்து அவள் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டாள். அவனை மற்றவர்கள் முன்னிலையில் பதிலுக்கு அவமானப்படுத்தவும் தண்டிக்கவும் அவள் தயங்கினாள். திருந்தி விடுவான் அல்லது தானே முயன்று திருத்திவிடலாம் என்று அவள் இன்னமும் நம்பினாள். ஆத்திரத்தில் பேரன் பேசியிருந்த ஒவ்வொரு சொல்லும் அவள் செவிகளில் நெருப்பு கங்குகளாக சுழன்று கொண்டிருந்தன. இவ்வளவு கடுமையான வார்த்தைகளை பெற்ற தந்தையோ தாயோ காலஞ்சென்ற ஆருயிர் கணவரோ கூட அவளிடம் பேசியதில்லை. பெற்றோரிடம் செல்லமாக வளர்ந்து கணவனிடம் மதிப்போடு வாழ்ந்து நாட்டு மக்களிடம் செல்வாக்கோடு வளர்ந்து பிரியமாக எடுத்து வளர்த்த சின்னஞ்சிறு பேரனிடம் இப்படி அவமானப்பட்ட நேர்ந்ததே என்ற நினைப்பு ராணி மங்கம்மாளின் மனதை வலி உண்டாகும்படி இப்போது மிகவும் அழுத்தி உறுத்தியது. அத்தியாயம் 27. விஜயரங்கன் தப்பிவிட்டான். ராணி மங்கம்மாளின் மனம் நிம்மதி இழந்து தவித்தது. பேரன் விஜயரங்க சொக்கநாதன் பேசிவிட்டு சென்ற சொற்களை அவளால் மறக்கவே முடியவில்லை. பேரன் வலுவில் வந்து தன்னிடம் ஏறுமாறாக பேசி இப்படியெல்லாம் வற்புறுத்தியிராவிட்டால் அவளே ஒருவேளை அவனை கூப்பிட்டு சில நாட்களில் ஆட்சி பொறுப்பை அவனிடம் ஒப்படைக்க கூடும் என்று கூட எண்ணியிருக்கலாம். ஆனோ அவனோ வற்புறுத்தி நிர்பந்தப்படுத்தியதால் அவளது சந்தேகம் அதிகமானது. அதில் ஏதோ பிறர் தூண்டுதல் அல்லது சதி இருக்க வேண்டும் என்று அவள் சந்தேகப்பட்டால் கலங்கினாள். அரச பதவியை அடைய அவன் பறந்ததும் அவசரப்பட்டதும் சிறுபிள்ளைத்தனமாக தோன்றியது. இவ்வளவு நாட்களாக தான் கட்டி காத்த பொறுப்புகளை அவன் சீரழித்து விடுவானோ என்று எஞ்சினாள் அவள். அனுபவமோ பக்குவமோ இல்லாத அவன் வயதுக்கு மீறி ஆசைப்படுகிறான் என்பது அவளுக்கு புரிந்தது. அதை பற்றி கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்று கருதி உடனே தளவாய் அச்சையாவை கூப்பிட்டு அனுப்பினாள் அவள். அச்சையா வந்தார். எல்லா விவரங்களையும் ராணிமங்கம்மாள் அவளிடம் கூறினாள். அவர் மிகவும் சிந்தனை வயப்பட்டவராக சிறிது நேரம் மௌனமாய் ஏதும் கூறாமல் இருந்தார். இந்த அதிர்ச்சி நிறைந்த செய்திகளை அவரை எதிர்பார்த்திருக்க மாட்டார் என்று தோன்றியது. பின்பு நிதானமாக கூறினார். இப்படி ஒன்று நடந்ததென்று யாரிடமும் கூற வேண்டாம். இது மிகவும் ரகசியமாக இருக்கட்டும். ராணி மங்கம்மாளும் அவள் பேரனுக்கும் ஆகவில்லை, விரோதம் மூண்டிவிட்டது என்ற செய்தி அவ்வளவு நல்ல விளைவுகளை தராது. உங்கள் எதிரிகளை மனமகிழச் செய்யும். அதனால் இப்படி ஒன்று நடந்தது என்பதையும் மறந்துவிட்டு பேசாமல் இருப்பதுதான் உத்தமம் என்றார். எரியும் நெருப்பை பஞ்சால் மூடிவிட்டு அப்புறம் பேசாமல் எரி என்பது போலிருக்கிறது நீங்கள் சொல்வது என்றாள் மங்கம்மாள். விஜயன் தானே ஓய்ந்து போய் விடுவான் என்று எனக்கு தோன்றுகிறது என்றார் அச்சையா. எனக்கு அப்படி தோன்றவில்லை. இந்த கலகம் தொடர்ந்து நடக்கும் என்றே படுகிறது என்றாள் மங்கம்மாள். சிறு பிள்ளைகளுக்கு அவ்வப்போது ஏதேனும் புதிய விளையாட்டு விளையாடி பார்க்க வேண்டும் என்ற ஆசை இருக்கும். 2 நாள் ஒன்றும் பேசாமல் இருந்தால் பின்பு 3வது நாள் அவர்களுக்கே அது மறந்து போய்விடும் என்றார் அச்சையா. அவன் வந்து நின்ற விதம், மிகவும் ஆத்திரப்பட்ட தோரணை, பேசிய சீற்றம் எல்லாவற்றையும் சேர்த்து நினைத்து பார்த்தால் அப்படி இது அவனுக்கு மறந்து போய்விடும் என்று தோன்றவில்லை என்றாள் மங்கம்மாள். இருக்கட்டுமே, இளக்கன்று, அதனால்தான் பயமறியாமல் துள்ளுகிறது. கொஞ்சம் மாறப்போட்டால் தானே மறந்துவிடும் என்றார் அச்சையா. தளவாய் அச்சையா கூறியபடி விஜயரங்க சொக்கநாதன் எதையும் மறப்பான் என்று ராணி மங்கம்மாளுக்கு தோன்றவில்லை. இங்கே அரண்மனையில் மற்றவர்களிடமும் மற்றும் வெளியே பிறர் பலரிடமும் விஜயரங்கன் கண்டபடி பேசி வருவதாக தெரிந்தது. ராணி மங்கம்மாள் பதவி விரி பிடித்தவள் என்றும் அவளுக்கும் அச்சையாவுக்கும் கள்ளக்காதல் நிலவுகிறது என்றும் செய்திகளை பரப்பினான் விஜயரங்கம். சொந்த பாட்டி என்று கூட நினையாமல் அவளை எதிர்த்து ஏறக்குறைய போர்க்கொடியை உயர்த்தியிருந்தான் அவன். வதந்திகளாலும் குழப்பமான செய்திகளாலும் அரண்மனை நாறியது, குழம்பியது, கலங்கியது. இவற்றையெல்லாம் கேள்விப்பட்டவர்களே 2 விதமாக பேசினார்கள். சொந்த பாட்டி என்று கூட பாராமல் விஜயரங்கன் விசுவாச துரோகம் செய்கிறான் என்று அவனை தூற்றினார்கள் சிலர். நெருப்பில்லாமல் புகையுமா? இவளும் அச்சையாவுமாக சேர்ந்து கொண்டு தாங்கள் உல்லாசமாக இருப்பதற்காக பேரப்பிள்ளையாண்டானை முடிசூடி அரசால விடாமல்
தொல்லை கொடுக்கிறார்கள் போலிருக்கிறது என்றும் பேசினார்கள் சிலர். இப்படி வம்புகளும் வதந்திகளும் பொறுமையை சோதிக்கிற அளவு வளர்ந்தன. அதை நீடிக்க விடக்கூடாது என ராணி மங்கம்மாள் நினைத்தாள். விஜயரங்கனை கூப்பிட்டு மறுபடியும் கண்டிப்பாக பேசிவிட வேண்டும் என்று அவளுக்கு தோன்றியது. அவனை கூப்பிட்டு அனுப்பினாள். அவளுடைய கட்டளையை பொருட்படுத்தி வராமல் முதலில் அவன் அலட்சியப்படுத்தினான். மறுபடியும் கூப்பிட்டு அனுப்பினாள். வேண்டா வெறுப்பாகவும் கோபமாகவும் வந்தான். அவனை ராணி மங்கம்மாள் எதிர்கொள்ளும் போது தளவாய் அச்சையாவும் உடனிருந்தார். சிறிது மதிப்போ மரியாதையோ இல்லாமல் அவர்கள் இருவரையும் அலட்சியமாகவும் ஏளனமாகவும் இகழ்ச்சி தோன்றவும் ஏறிட்டு பார்த்தான் அவன். அவர்கள் முன் அவன் எதிர்கொண்டு வந்த விதமும் பார்த்த விதமும் வெறுப்பூட்டக்கூடியவையாக இருந்தன. அந்த பார்வையில் எரிச்சலடைந்தாள் ராணி மங்கம்மாள். எனினும் பொறுமையை இழந்து விடாமல், விஜயா, உன் போக்கு நன்றாக இல்லை. சேர்வதற்கு தகாத கெட்டவர்களோடு சேர்ந்து நீ வீணாக சீரழியப் போகிறாய். அதற்கு முன் உன்னை எச்சரிக்கலாம் என்றுதான் கூப்பிட்டு அனுப்பினேன் என்று அவனுக்கு அறிவுரை கூறினாள் அவள். எனக்கு யாருடைய எச்சரிக்கையும் தேவையில்லை. என் ஆட்சி உரிமையான நாட்டை என்னிடம் ஒப்படைத்தாலே போதுமானது என்றான் விஜயரங்கன். தற்போது அது சாத்தியமில்லையப்பா. குருவி தலையில் படங்காய வைத்தல் தாங்காது என்றாள் மங்கம்மாள். நீங்கள் எதையெதையோ சொல்லி என்னை ஏமாற்ற பார்க்கிறீர்கள் என்றான் விஜயரங்கன். இப்படி கூறி அவனை இடைமறித்து அச்சையா ஏதோ சமாதானம் சொன்னார். விஜயரங்கன் உடனே அவரையும் எடுத்தெறிந்து பேசிவிட்டான். ராணி மங்கம்மாள் கடும் கோபத்தோடு அவனை எச்சரித்தாள். நீ கேட்பார் பேச்சை கேட்டு நாசமாய் போகாமல் தடுப்பதற்காகவே உன்னை கூப்பிட்டு அனுப்பினேன். நாயக்க வம்சத்தின் நல்லாட்சியை சீரழிக்க விரும்பும் கலகரக்காரர்களின் தொடர்பால்தான் நீ அழியப் போகிறாய் என்றாள் மங்கம்மாள். உண்மையில் அழியப் போவது யார், நீங்களா நானா என்று பொறுத்திருந்து பாருங்கள் என்றான் விஜயரங்கன். முகத்தில் அடித்தார் போல் இப்படி கூறிவிட்டு விரைந்து சென்று விட்டான் விஜயரங்கன். அவனை திருத்த முடியாதென்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டது. அவன் சென்றபின் இனி அவனுக்கு அறிவுரைகள் கூறி பயனில்லை என்ற முடிவுக்கு வந்த ராணி மங்கம்மாளும் தளவாய் அச்சையாவும் விஜயரங்கனின் நடவடிக்கைகளை இடைவிடாமல் கண்காணிக்க ஒற்றர்களை ஏற்பாடு செய்தார்கள். நேரடியாக முழு ஆட்சி பொறுப்பையும் அவனிடம் அளிக்காவிட்டாலும் ஒரு சில பொறுப்புகளை அவனிடம் விட்டுவிடலாம் என்று முதல் நினைத்தாள் மங்கம்மாள். ஆனால் தளவாய் அச்சையா அதற்கும் இணங்கவில்லை. அப்படி செய்வது விஷபரீட்சையாக முடிந்துவிடும் என்று அபிப்பிராயம் தெரிவித்தார் அவர். இவ்வளவுக்கும் பின்புதான் அவன் எங்கெங்கே போகிறான், என்னென்ன செய்கிறான் என்று ரகசியமாக கண்காணிக்க ஏற்பாடு செய்தாள் மங்கம்மாள். சில நாட்கள் கழிந்தன. ஒற்றர்கள் வந்து தெரிவித்த தகவல்கள் ராணி மங்கம்மாள் மேலும் கலக்கமடைவதற்கு காரணமாகவே இருந்தன. விஜயரங்க சொக்கநாதன் விஷமிகளும் கலகக்காரர்களுமாகிய பலரது ஒத்துழைப்போடு கலகத்தில் இறங்கிவிட தீர்மானம் செய்திருப்பது புரிந்தது. அதிக இடையூறாயிருக்கும் பட்சத்தில் ராணி மங்கம்மாளையும் தளவாய் அச்சையாவும் ஒழித்துவிடக்கூட தயங்காத கல் நெஞ்சம் படைத்தவனாக அவன் இருப்பான் என்று தெரிந்தது. ஒற்றர்கள் வந்து கூறிய செய்திகள் பல அச்சையாவையும் ராணியையும் துணுக்குற வைத்தனர். விஜயரங்கனை தூண்டிவிடுவதற்கு மிகவும் பலம் வாய்ந்த கூட்டம் ஒன்று பின்னால் இருப்பது அவர்களுக்கு புரிந்தது. தவிர்க்க முடியாத வலிமையுள்ள படைவீரர்கள் போன்ற சதியாளர்கள் அவனோடு ஒத்துழைக்கிறார்கள் என்ற உண்மையும் தெரிய வந்தது. வன்முறையில் ஈடுபட்டு தாங்கள் ஆட்சியை கைப்பற்றுவதற்கு எதிராக இருப்பவர்களை கொன்று குவித்தாவது ஆட்சியை கைப்பற்றி விடுவது என்று விஜயனும் அவனை ஊக்குவிப்பவர்களும் முயன்று கொண்டிருந்தார்கள் என்பதை ஒற்றர்கள் வந்து தெரிவித்தார்கள். வேறு வழியின்றி ராணியும் தளவாயும் ஒரு முடிவுக்கு வந்தார்கள். விஜயரங்கன் நினைத்தபடி நினைத்த இடங்களுக்கு போகவும் வரவும் பேசவும் முடிவதால் தான் இதெல்லாம் சாத்தியமாகிறது. அவனுடைய இயக்கத்தை கட்டுப்படுத்தி அவனை காவலில் வைத்து கண்காணித்து வந்தால் இதெல்லாம் ஓரளவு குறையும் என்றவர்கள் கருதினார்கள். அவனை தூண்டிவிட்டு கொண்டிருப்பவர்களை அவனை அவர்களும் சந்திக்க கொள்ள முடியாதபடி செய்துவிட்டாலே போதுமென்று இருவரும் எண்ணினார்கள். அரண்மனையில் விஜயரங்கன் தங்கியிருந்த பகுதிக்குள்ளேயே அவனை சிறைப்படுத்திவிட தந்திரமாக ஏற்பாடாயிற்று. அவனுக்கு தெரியாமலே அவனை சுற்றி இந்த ஏற்பாடு நடந்து கொண்டிருந்தது. கெட்ட எண்ணத்தோடு அவர்கள் இதை செய்யவில்லை. நல்ல எண்ணத்தோடு தான் செய்தார்கள். தீயவர்களின் சகவாசத்திலிருந்து அவனை மீட்பதற்காகவே இந்த ஏற்பாடு அவசியம் என்ற எண்ணத்தில்தான்
இது செய்யப்பட்டிருந்தது. இந்த கட்டுக்காவல் ஏற்பாடு தொடங்கிய பின்னர் முதல் 4-5 நாட்கள் அவர்கள் நினைத்தபடியே எல்லாம் நடந்தன. விஜயரங்கன் அரண்மனையில் அவன் வசித்து கொண்டிருந்த பகுதியை விட்டு எங்குமே வெளியேற முடியவில்லை. தாங்கள் நினைத்தபடி விஜயனை ஒடுக்கிவிட்டதில் அவர்களுக்கு திருப்தியாயிருந்தது. விஜயனுடைய நன்மைக்காகவும் ஆட்சியின் நன்மைக்காகவும் அவர்கள் செய்த இந்த காரியம் விஜயனால் மிக மிக தவறாகவும் கடுமையாகவும் புரிந்து கொள்ளப்பட்டது. தன் நன்மைக்காக என்று அவன் இதை புரிந்து கொள்ளவே இல்லை. பாட்டி தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் விரோதமாக இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பதாகவே உணர்ந்தான். அவன் அப்போதைக்கு ஆட்சியையோ அரச பதவியை அடையாமல் தடுக்கும் திட்டத்துடன் பாட்டி தன்னை சிறைப்படுத்தி விட்டாள் என்பதே இது பற்றி அவனது அனுபவமாக இருந்தது. வெளியே இருந்த அவனுடைய ஆட்களில் சிலர் ரகசியமாக அவனை வந்து பார்த்தனர். அவர்களுக்கும் இப்படியே செய்தியை தெரிவித்து பரப்பினான் விஜயரங்கன். அவன் மனநிலை இப்படி இருப்பதை அறியாமல் ராணி மங்கம்மாளும் தளவாய் அச்சையாவும் வேறு விதமாக தீர்மானித்து கொண்டார்கள். அரண்மனைக்குள்ளேயே தங்க வைத்து தீயவர்களின் சகவாசத்தை தடுத்தது நல்லதாக போயிற்று. விஜயரங்கன் இதற்குள் கெட்ட எண்ணங்கள் எல்லாம் மாறி திருப்தி இருக்க வேண்டும். என்னை பற்றி கூட அவன் நல்லபடி புரிந்து கொண்டிருப்பான். இன்றோ நாளையோ அவனை மறுபடி பார்த்து பேசினால் அவன் மனநிலை நமக்கு புரியலாம் என்றாள் மங்கம்மாள். இதற்குள் அவன் முற்றிலும் மனம் மாறியிருக்க முடியும் என்று நான் நம்பவில்லை. மாறாமலும் இருக்கலாம் என்பதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. முன்பை விட உங்கள் மேலும் என் மேலும் விரோதங்கள் அதிகமாகி இருக்கவும் நியாயம் உண்டு. எதற்கும் போய் பார்க்கலாம். எனக்கென்னவோ இதில் நம்பிக்கை இல்லை என்றார் தளவாய். நீங்கள் அதிக அவநம்பிக்கைப்படுகிறீர்கள். என் பேர பிள்ளையாண்டான் அவ்வளவு கெட்டவன் இல்லை. கேட்பார் பேச்சை கேட்டுதான் இவன் கெட்டுப் போயிருக்கிறான். இப்போது திருந்தியிருப்பான் என்றாள் மங்கம்மாள். அச்சையா இதற்கு மறுமொழி ஏதும் கூறவில்லை. ஆனால் அதே சமயம் அவரது மௌனம் ராணி மங்கம்மாள் கூறியதை ஏற்றுக்கொள்கிற மௌனமாகவும் இல்லை. அடுத்த நாள் அதிகாலையில் வழக்கத்திற்கு சிறிது முன்பாகவே எழுந்து நீராடி வழிபாடுகளை எல்லாம் முடித்து, தெய்வமே, என் பேரனுக்கு இதற்குள் நல்ல புத்தியை கொடுத்திருப்பாய் என்று நம்புகிறேன். தொடர்ந்து இனிமேலும் அவனுக்கு நல்ல புத்தியை கொடு என்று பிரார்த்தனையும் செய்துவிட்டு சிறிது நேரத்தில் விஜயரங்கனை காண்பதற்கு செல்ல வேண்டும் என்றிருந்தாள் ராணி மங்கம்மாள். அப்போது காவலர்கள் பரபரப்பும் பதற்றவுமாக அவளை தேடி அங்கே ஓடி வந்தார்கள். மகாராணி, இளவரசர் காவலை தப்பி சென்று விட்டார். இரவோடு இரவாக எங்களுக்கு தெரியாமலே இது நடந்துவிட்டது. நூலேணி ஒன்றின் உதவியால் மதிலில் ஏறி மதில் துவாரத்தின் வழியே அதே நூலேணியை பயன்படுத்தி மறுபக்கம் கீழே இறங்கி வெளியேறி இருப்பதாக தெரிகிறது. இதில் எங்கள் தவறு எதுவுமில்லை. எங்களை தப்பாக நினைக்கக்கூடாது என்றனர் அவர்கள். அப்போது தன் செவிகள் கேட்டுக்கொண்டிருப்பது மெய்யா பொய்யா என்று முடிவு செய்து கொள்வதற்கே சில வினாடிகள் ஆயின ராணி மங்கம்மாளுக்கு. அத்தியாயம் 28. மங்கம்மாள் சிறைப்பட்டாள். விஜயரங்கனை அரண்மனையிலிருந்து தப்பிவிட்டுவிட்ட காவலாளிகளை சீறினாள் மங்கம்மாள். அவர்கள் களைத்து போய் உறங்கிவிட்ட பிறகு இரவின் பின் யாமத்தில் தான் அவன் சுலபமாக நூலேணி மூலம் வெளியேறி தப்பியிருக்க முடியும் என்று அவளுக்கு தோன்றியது. தப்பி சென்றுவிட்ட பேரனை பற்றி கவலையாகவும் இருந்தது, கோபமாகவும் இருந்தது. தன் வயதுக்கு மீறிய காரியங்களில் அவன் ஈடுபடுவதாக அவள் எண்ணினாள். இந்த வயதில் இத்தனை தீவிரம் அவனுக்கு எப்படி உண்டாயிருக்க முடியும் என்று அவளால் கற்பனை செய்யக்கூட முடியவில்லை. அவனை நல்வழிக்கு கொண்டு வர முடியும் என்கிற நம்பிக்கை இப்போது அவளுக்கு அறவே இல்லை. அரண்மனை வீரர்களை அழைத்து எங்கே தப்பி சென்றிருந்தாலும் விஜயனை தேடி பிடித்து வாருங்கள். அவன் உடலுக்கோ உயிருக்கோ சேதமும் ஆபத்துமின்றி அழைத்து வாருங்கள். மற்றவற்றை அப்புறம் நான் பார்த்து கொள்கிறேன் என்று மங்கம்மாள் கட்டளையிட்டாள். தப்பி சென்றுவிட்ட விஜயரங்கனோ யாரும் அறிய முடியாத ஒதுக்குப்புறமான மறைவிடம் ஒன்றில் போய் தங்கி கொண்டு தன் நண்பர்களையும் தன்னோடு ஒத்துழைத்த கலகக்காரர்களையும் சந்தித்து பேசினான். ராணி மங்கம்மாளின் ஆட்சியை எப்படி ஒழிப்பதென்று திட்டமிட்டலானான். பாட்டியை தன் விரோதி என்றே தீர்மானித்திருந்தான் அவன். தன்னை பற்றி பாட்டிக்கு நல்லெண்ணம் எதுவும் இருக்க முடியாது என்று அவன் முடிவு செய்துவிட்டான். அவனும் அவனுக்கு வேண்டியவர்களும் சதி ஆலோசனையை தொடர்ந்தார்கள். ராணி மங்கம்மாள் விஜயனை தேடி அனுப்பிய காவலர்களால் அவன் ஒளிந்திருந்த மறைவான இடத்தை கண்டுபிடிக்கவே முடியவில்லை.
பேரன் செய்வது விளையாட்டு பிடிவாதம் இல்லை, வினைதான் என்பது அவள் மனதில் இப்போது மீண்டும் உறுதிப்பட்டது. நாள் நீடிக்க நீடிக்க அவள் கவலை அதிகமாகியது. மேற்கொண்டு என்ன நடக்கும் என்பதை அவளாலேயே அனுமானிக்க முடியாமல் இருந்தது. அதே சமயம் மறைந்து சதியாலோசனையில் ஈடுபட்டிருந்த விஜயரங்கனின் நிலைமையோ நாளுக்கு உறுதிப்பட்டு வந்தது. தன் நாட்கள் சிலர் மூலமாக அரண்மனை படைத்தலைவர்கள் சிலரையும் பாதுகாப்பு பொறுப்புகளில் இருந்த சிலரையும் கூட தனக்கு உதவுகிறபடி வளைத்திருந்தான் அவன். எப்படியும் பாட்டிக்கு பின் நான் தான் ஆளப்போகிறேன். இப்போது உங்களில் யார் யார் என்னை எதிர்க்கிறீர்களோ அவர்களை நான் அரசன் ஆகியதும் ஒழித்துவிட்டுதான் மறுவேளை பார்ப்பேன் என்பதை இப்படி இன்று நான் சொல்லித்தாரா நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஜாக்கிரதை. ஒழுங்காக இப்போதே என்னோடு ஒத்துழைத்துவிடுங்கள். இல்லாவிட்டால் பின்னால் சிரமப்படுவீர்கள் என்றான் அவன். படைத்தலைவர்கள் பலரிடம் இப்பேச்சு நன்றாக வேலை செய்தது. பலர் அப்போதே விஜயரங்கனோடு ஒத்துழைக்க முன்வந்து விட்டார்கள். அநேகமாக அரண்மனை பாதுகாப்பு ஏற்பாடு முழுவதுமே மெல்ல மெல்ல ரகசியமாக விஜயரங்கனின் பிடியில் வந்துவிட்டது. எல்லாமே தனக்கு சாதகமாக இருந்தும் விஜயரங்கன் சமயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தான். ராணி மங்கம்மாளுக்கும் தளவாய் அச்சையாவுக்கும் தெரியாமலே ரகசியமாக அரண்மனையும் படைத்தலைவர்களும் பாதுகாப்பு ஏற்பாடுகளும் விஜயரங்கனின் கட்டுப்பாட்டுக்குள் வந்துவிட்டிருந்தன. மேற்பார்வையில் மட்டும் நாடு ராணி மங்கம்மாளே எல்லாவற்றையும் ஆண்டு வருவது போல் இருந்தது. உள்ளேயே சூழ்ச்சிகளும் சதிகளும் நிறைவேறியிருந்தன. முடிவில் ஒரு நாள் தான் மறைந்து தங்கியிருந்த இடத்திலேயே தன் சதிக்கு உடந்தையாக இருந்த நண்பர்கள் படைத்தலைவர்கள் கூடிய கூட்டத்தில் அவர்கள் முன்னிலையில் நாயக்க சாம்ராஜ்யத்தின் அரசனாக விஜயரங்கன் தனக்குத்தானே முடிசூட்டி கொண்டான். சதிக்கு ஒத்துழைத்த படைத்தலைவர்களையும் நண்பர்களையும் நம்ப வைப்பதற்கு இந்த மகுடாபிஷேக நாடகத்தை அவன் ஆடியே தீர வேண்டியிருந்தது. இரவில் பரம ரகசியமாக இது நடந்தது. விஜயரங்கன் காணாமல் போய் தலைமறைவாகி சில நாட்கள் கழித்து ராணி மங்கம்மாள் அந்தபுரத்தில் தன் படுக்கை அறையில் அயர்ந்து உறங்கிவிட்ட ஒரு அதிகாலையில் ஏதோ கூப்பாடுகளும் முழக்கங்களும் கேட்டு திடுக்கிட்டு கண் விழித்தாள். மாமன்னர் விஜயரங்க சொக்கநாதர் வாழ்க, மதுரை சீமையின் மகாராஜர் விஜயரங்கர் வாழ்க என்ற வாழ்த்தொலிகளால் அரண்மனை கலகலத்துக் கொண்டிருந்தது. என்ன நடந்து கொண்டிருக்கிறது, தாம் எங்கே இருக்கிறோம் என்று சுதாகரித்து கொள்ளவே சில வினாடிகள் ஆயின. படுக்கை அறையிலிருந்து வெளியே வர வாயில் அருகே சென்றாள் அவள். அறைக்கதவு வெளிப்புறமாக அடைத்து பூட்டப்பட்டிருந்தது. கதவு வரை சென்றுவிட்டு ஏமாற்றத்தோடும் திகைப்போடும் தலை குனிந்தபடி மீண்டும் உள்ளே திரும்பிய ராணி மங்கம்மாள் அரைவாசலில் ஏளன சிரிப்போரை கேட்டு மறுபடி திரும்பி பார்த்தாள். விஜயரங்கன் தான் நின்று கொண்டிருந்தான். அவன் தலையில் முடி சூடப்பட்டிருந்தது. விஜயரங்கா, இதெல்லாம் என்னடா கோலம்? யார் அறக்கதவை வெளிப்புறமாக தாழிட்டு பூட்டியிருப்பது என்றாள். ஒன்றுமில்லை, சில நாட்களுக்கு முன் நீங்கள் எனக்கு செய்த அதே உபசாரத்தை உங்களுக்கு இப்போது நான் திருப்பி செய்திருக்கிறேன். புரியும்படியாக சொல்வதானால் இந்த அறைக்குள் நீங்கள் சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு இந்த வயதான காலத்தில் அதிக சிரமம் வைக்கக்கூடாது என்பதற்காக சிறைச்சாலை இருக்கும் இடத்துக்கு உங்களை அனுப்பாமல் நீங்கள் இருக்கும் இடத்திலேயே சிறைச்சாலையாக மாற்றிவிட்டேன் பாட்டி என்றான் விஜயரங்கன். துரோகி, குலத்தை கெடுக்க வந்த கோடாரி காம்பே, உன்னை பச்சிலம் பாலகனாக எடுத்து பாலூட்டி தாளாட்டி சீராட்டி வளர்த்ததற்கு எனக்கு இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்றாள் மங்கம்மாள். இதே முறையில் நான் இருந்த இடத்திலேயே என்னை நீங்கள் சிறைப்படுத்தினீர்களே, அது துரோகமில்லாமல் என்ன என்றான் அவன். வார்த்தையை அளந்து பேசு, உன் நாக்கு அழுகிவிடும் என்றாள் மங்கம்மாள். இனி உங்கள் சாபங்கள் கூட பழிக்க வழியில்லை. அதிகாரம் இப்போது உங்களிடம் இல்லை. தலைவர்கள், படைகள், கோட்டை, கொத்தளம், ஆட்சி அத்தனையும் என்னிடம் இருக்கிறது என்பதை நீங்கள் ஞாபகம் வைத்து கொண்டு பேசினால் நன்றாக இருக்கும் பாட்டி என்றான் விஜயரங்கன். அர்ப்பனுக்கு வாழ்வு வந்தால் இப்படிதானடா சொந்த பாட்டியிடம் கூட பேச முடியும் என்றாள் மங்கம்மாள். நான் அர்ப்பனா வீரதீரனா என்பது போக போக புரியும் பாட்டி. இன்றைக்குத்தான் எனக்கு விடிந்தது. இனி உங்களுக்கு பொழுது விடியாது, விடிய விடமாட்டேன் என்றான் அவன். இது அக்கிரமம், நீ உருப்பட மாட்டாய் என்றாள் ராணி மங்கம்மாள்.
இதில் எதுவும் அக்கிரமமில்லை பாட்டி. இந்த வயதான காலத்தில் உங்களை தொல்லைப்படுத்த வேண்டாம் என்று நானே முடிசூட்டி கொண்டு விட்டேன். இதில் என்ன தவறு என்று விஜயரங்கன் கேட்டான். ராணிமங்கம்மாள் அவனுக்கு மறுமொழி கூறவில்லை. சேற்றில் கல்லை வீசி எறிந்தால் பதிலுக்கு அது தன்மீதுதான் தெரிக்கும் என்றெண்ணி அவனோடு பேசுவதை தவிர்த்தாள் அவள். விழிகளில் கண்ணீர் பெருக அவள் மீண்டும் தான் சிறை வைக்கப்பட்டிருந்த படுக்கை அறை மூலையில் போய் அமர்ந்தாள். அவன் வெளியே எக்காலமிட்டு கைகொட்டி நகைத்தான். அந்த வஞ்சக நகைப்பை கேட்டு அவளுக்கு அடிவயிர் பற்றி எரிந்தது. பாட்டி, ஞாபகம் வைத்துக்கொள். நீ வைத்த கட்டுக்காவலிலிருந்து நான் தப்பி ஓடியது போல நீ இங்கிருந்து தப்ப முடியாது. தப்ப முயற்சி செய்தாலோ பின்விளைவுகள் மிகவும் விபரீதமாயிருக்கும் என்று அவளை உரத்த குரலில் எச்சரித்துவிட்டு போய் சேர்ந்தான் விஜயரங்கன். முன்பொரு நாள் இதே விஜயரங்கனின் குழந்தை பருவத்தில் இவன் வண்டியூர் மாரியம்மன் தெப்பக்குளத்தில் கோபுர உச்சியிலிருந்து தன்னை தலைக்குப்புற பிடித்து தள்ளுவது போல அதிகாலையில் கண்ட கெட்ட கனவு இப்போது ராணி மங்கம்மாளுக்கு மீண்டும் ஞாபகம் வந்தது. சுதந்திரமாக வளர்ந்து பேரரசனுக்கு வாழ்க்கைப்பட்டு அவன் மறைந்த பின்னும் அந்த பேரரசனை தன்னந்தனியே வீராங்கனையாக நின்று கட்டிக்காத்து முடிவில் சொந்த பேரனாலேயே இப்படி சிறை வைக்கப்பட்ட கொடுமை அவள் மனதை பிளந்தது. அவள் மனம் புழுங்கினாள், தவித்தாள், குமைந்தாள், குமரினாள். தன்மேல் விசுவாசமுள்ள யாராவது பேரனுக்கு தெரியாமல் தன்னை விடுவிக்க வருவார்கள் என்று நம்பினாள் அவள். அரண்மனையிலும் சுற்றுப்புறங்களிலும் உள்ள யாரும் சுயமாக இயங்க முடியாதபடி விஜயராங்கனின் கட்டுப்பாட்டுக்குள் அடங்கிவிட்டதால் அவள் எண்ணியபடி எதுவும் நடக்கவில்லை. வெளியே என்ன நடக்கிறதென்று அவளுக்கு யாரும் வந்து சொல்லக்கூட முடியவில்லை. இந்த தனிமையும் நிராதரவுமே பேரனின் துரோகத்தை விட அதிகமாக அவளை கொடுமைப்படுத்தின. அவள் மனம் ஒடுங்கி உணர்வுகள் செத்து நடைபிணமாக சிறையில் இருந்தாள். அவள் மான உணர்வு அவளை கொஞ்சம் கொஞ்சமாக சித்திரவதை செய்தது. இப்படியே இன்னும் சில நாட்கள் தனிமையில் அடைபட்டு கிடந்தால் சித்தபிரமை ஏற்பட்டு புத்தி சுவாதீனமே போய்விடும் போல் இருந்தது. வாழ்க்கையில் இவ்வளவு தான தர்மங்களை செய்தும் எனக்கு இந்த கதியா? கடவுளே, நான் என்ன பாவம் செய்தேன்? என்னை ஏன் இத்தனை பயங்கரமான சோதனைகளுக்கு ஆளாக்குகிறாய்? நான் யாருக்கும் எந்த கெடுதலும் நினைத்ததில்லையே. என் பேரனுக்கு பக்குவமும் வயது வந்ததும் ஆட்சியை அவனிடம் ஒப்படைக்கலாம் என்றுதானே நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தேன். எனக்கா இந்த தண்டனை என்று எண்ணி எண்ணி மனம் நைந்தாள் ராணி மங்கம்மாள். அவள் அந்த சிறைச்சாலையில் கவனிப்பாரற்று கிடந்தாள். வேளா வேலைக்கு அன்ன ஆகாரமும் பரும் நீரும் கூட தருவாரில்லை. இதுவரை தன் பகை அரசர்களிடம் கூட படாத அவமானத்தை சொந்த பேரப்பிள்ளையிடம் படுகிறோமே என்ற எண்ணம் அவளை அணுவணுவாக சிதைத்து நலிய வைத்தது. பேரன் இத்தனை பெரிய கிராதகனாக இந்த வயதிலேயே உருவெடுத்து இப்படி கெடுதல்கள் செய்வான் என்பது அவள் கனவிலும் எதிர்பாராத அதிர்ச்சியாய் இருந்தது. இன்னும் நடந்தவற்றை அவளால் நம்பி ஒப்புக்கொள்ளக்கூட முடியாமல் இருந்தது. ஆனால் நடந்திருப்பதோ பொய்யில்லை, நிஜம்தான் என்பதும் நிதர்சனமாக புரிந்தது. சில நாட்களுக்கு பின் யாரோ இறக்கப்பட்டு அவளுக்கு உணவும் தண்ணீரும் தர ஏற்பாடு செய்தார்கள். அப்புறம் சில நாட்களில் அதுவும் நிறுத்தப்பட்டது. தனது அறைக்குள் ராணி மங்கம்மாள் எலும்பும் தோலுமாக நலிந்து மெலிந்து போயிருந்தாள். அவளுடைய ராஜகம்பீர பார்வை மங்கி இருந்தது. முகத்தில் கருமை தட்டி இருந்தது. கண்கள் குழி விழுந்திருந்தன. அந்தபுரத்தின் அந்த ஒதுக்குப்புறமான படுக்கை அறையிலேயே அவளுடைய சோக நாட்கள் ஒவ்வொன்றாக கழியலாயின. நம்பிக்கை வறண்டது. விஜயரங்கனும் சிறையில் வந்து அவளை பார்க்கவில்லை. மற்றவர்களும் யார் என்ன ஆனார்கள் என்று அவளுக்கு தெரியவில்லை. அனாதையாக அவள் விடப்பட்டாள். தான் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறோம், தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வை அவளை சரிபாதி கொன்றுவிட்டிருந்தது. இத்தனை கொடுமைகளை அடைய தான் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்யவில்லையே என்று நினைத்து பார்க்க பார்க்க அவளுள் அழுகை குமரியது. பேரனே, பாட்டியின் தவிப்புகளையும் வேதனைகளையும் அறியாமல் அவளுக்கு பருக நீரும் உண்ண உணவும் கூட தரலாகாது என்று கொடுமையான உத்தரவுகள் போட்டு கொண்டிருந்தான். அவன் நெஞ்சில் ஈவு இரக்கமே இல்லை. பாட்டியை தன் முதல் எதிரியாகவே பாவித்து நடத்த ஆரம்பித்திருந்த அவனுக்கு அறிவுரை கூற முதியவர்களும் பெரியவர்களுமாக எவருமே அப்போது
அந்த அரண்மனையில் இல்லை. இருந்தவர்கள் அற்பனான அவனுக்கு எதையும் எடுத்து கூறவே பயப்பட்டார்கள். இதில் தங்கள் எதற்கு வீண்வம்பு என்று பேசாமல் இருந்தார்கள். அத்தியாயம் 29. பிரஞ்ஞை நழுவியது. சிறைக்குள் பசி தாகத்தால் ராணிமங்கம்மாள் நா வறண்டது, நம்பிக்கையும் வறண்டது. பசியும் தாகமுமாக இப்படி தவித்து சாக விடுவதற்கு பேரனுக்கு தான் எந்த தீமையும் செய்யவில்லை என்று அவள் எண்ணி எண்ணி குமைந்தாள். உள்ளம் புழுங்கி வெந்து நைந்தாள். கிழவன் சேதுபதியோ மைசூர் மன்னனோ விரோதம் காரணமாக தன்னை சிறையில் அடைத்திருந்தால் கூட அவள் இவ்வளவு வேதனைப்பட்டிருக்க மாட்டாள். தான் சொந்த அரண்மனையில் சொந்த பேரனாலேயே அவமானப்படுத்தப்பட்டு விட்டோமே என்று மாலை மாலையாக கண்ணீர் வடித்தாள் அவள். வாழவும் முடியாமல் சாகவும் முடியாமல் மானமிழந்து மரியாதை இழந்து இப்படி அங்கே அடைபட்டு கிடந்தாள் மங்கம்மாள். தன் அருமை கணவர் சொக்கநாத நாயக்கர் காலமான பின் அந்த மரணத்தின் சோகத்தையும் ராஜ்யபாரத்தையும் சேர்ந்து சுமந்து சிரமப்பட்டது எல்லாம் இப்போது இப்படி அவமானப்படவா என்று எண்ணிய போது இதயத்தில் ரத்தம் கொப்பளித்து கசிவது போல் இருந்தது அவளுக்கு. தன் அரண்மனையில் உள்ள விசுவாச ஊழியர்கள் யாராவது தன்னை பார்க்கவும் பேசவும் விரும்பாமல் இவ்வளவு உதாசீனமாக இருப்பது சாத்தியமே இல்லை என்று அவளுக்கு பட்டது. கல் நெஞ்சம் படைத்த கிராதகனான தன் பேரன் விஜயரங்கன் தன்னை யாரும் பார்க்கவோ பேசவோ முயன்றால் அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்று உத்தரவு போட்டிருக்க வேண்டும் என்று அனுமானித்தாள் அவள். தன் வம்சத்திலா இப்படி ஒரு கோடாரி காம்பு என்று சில சமயங்களில் நினைக்கும் போது அவளுக்கு திகைப்பாகவும் இருந்தது, சினமாகவும் இருந்தது. இங்கே அவள் நிலைமை இவ்வாறு இருக்க விஜயரங்கனோ மமதையிலும் அகங்காரத்திலும் திளைத்திருந்தான். தான் தந்திரமாக பாட்டியிடமிருந்து கைப்பற்றிய ஆட்சியை எப்படியும் கட்டி காத்து கொள்ள வேண்டும் என்ற பேராசையில் எத்தகைய கொடூரமான செயலையும் செய்யவும் துணிந்திருந்தான் அவன். முடிசூட்டி கொண்டவுடன் தன்னோடு ஒத்துழைத்த படைத்தலைவர்களிடம் என் பாட்டியாயிற்று என்று பார்த்து இரக்கம் காட்ட தேவையில்லை. ராணி மங்கம்மாள் உயிரோடு இருக்கிற வரை என் ஆட்சிக்கு அபாயம் உண்டு என்று ஆக்ரோஷமாக தெரிவித்தான் அவன். அப்போது ஒரு படைத்தலைவர், ராஜ்யத்தை தான் பிடித்தாயிற்று. இனி நம் விருப்பத்துக்கோ ஆட்சிக்கோ உங்கள் பாட்டி எந்த வகையிலும் தடை செய்ய முடியாது. பாவம், வயதான காலத்தில் பாட்டியை ஏன் சிறையில் அடைத்து கொடுமைப்படுத்த வேண்டும்? தயவு செய்து அவரை விடுதலை செய்து விடுங்கள். தங்களுக்கு கெட்ட பெயர் ஏற்பட்டு விடக்கூடாது என்று பயந்து கொண்டே அறிவுரை கூறினான் அவன். விஜயரங்கன் அந்த கருணை உள்ளம் படைத்த தளபதியின் அறிவுரையை ஏற்காதோடு ஆத்திரமாக அவருக்கு மறுமொழியும் கூறி அவரை கண்டித்து கோபித்து கொண்டான். உங்கள் அறிவுரை இது விஷயமாக எனக்கு தேவையில்லை. பாட்டி இருக்கிறவரை இந்த நாட்டை நான் நிம்மதியாக ஆள முடியாது. ஆனால் அவளை நானாக கொல்லப் போவதில்லை. தொடர்ந்து வாழவிடப் போவதும் இல்லை. நான் கொன்றுவிட்டேன் என்ற கெட்ட பெயர் வராமல் அவளே செத்தாள் என நாடு நம்பும்படி செய்யப் போகிறேன் என்றான் விஜயரங்கம். அரசே, என்னை பெரிய மனதோடு தாங்கள் கருணை கூர்ந்து மன்னிக்க வேண்டும். தங்களை வளர்த்து ஆளாக்கிய பாட்டியாரை தாங்கள் இவ்வளவு கொடுமையாக நடத்தக்கூடாது. இன்று உங்களுக்கு பயப்பட்டாலும் பின்னாளில் ஊர் உலகம் உங்களை பழிக்கும் என்றான் அவன். ஊர் உலகம் என்ன சொன்னாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் பாட்டி என்னை கொடுமைப்படுத்தியதற்கு பதிலாக அணுவணுவாய் சித்திரவதை செய்யப்பட்டு சாக வேண்டும். இதற்கு எதிராக யார் நின்றாலும் தடுத்தாலும் கேட்க மாட்டேன். உங்கள் கீதோபய தேசம் எனக்கு தேவையில்லை என்றான் விஜயரங்கன். இவ்வளவு கடுமையாக அவன் கூறிய பின் மௌனம் சாதிப்பதை தவிர அந்த படைத்தலைவனுக்கு வேறு வழியில்லாது போயிற்று. முதலாக அறிவுரை கூறிய அந்த ஒரு படைத்தலைவருக்கு ஏற்பட்ட அவமானத்தை பார்த்த பின் வேறு யாரும் அப்புறம் வாய் திறக்க துணியவில்லை. அவன் இஷ்டப்படி எப்படி வேண்டுமானாலும் செய்து தொலைக்கட்டும் என்று பேசாமல் இருந்துவிட்டார்கள். விஜயரங்கன் ஈவு இரக்கமற்று கொடூரமாகவும் நடந்து கொண்டான். நாளாக நாளாக அவனது குரூரம் அதிகமாயிற்று அன்றி ஒரு சிறிதும் குறையவில்லை. பாட்டியை சித்திரவதை செய்தே தொலைத்து விடுவது என்னும் வெறி அவனுக்குள் மூண்டிருந்தது. பாட்டியை சிறை வைத்திருந்த அறைக்குள் உணவு பருக தண்ணீர் எதுவும் வழங்கலாகாது என்று முதலில் தடை விதித்திருந்த விஜயரங்கன் பின்பு அதைவிட கொடூரமான வேறொரு முறையை கையாண்டான். அதை பற்றி கேள்விப்பட்டவர்கள் கண்டவர்கள் எல்லோரும் மனம் வருந்தினார்கள், அருவருப்பு அடைந்தார்கள்.
ராணி மங்கம்மாள் சிறைப்பட்டிருந்த அரைவாசலில் அறுசுவை உணவை அவள் பார்வையில் படும்படி வைக்க சொல்லி அவளுக்கு உண்ண கொடுக்காமல் தவிக்க விட செய்தான் விஜயரங்கன். பசியையும் தாகத்தையும் விட கொடியது பசிக்கும் தாகத்துக்கும் அருமருந்தான உணவையும் நீரையும் எதிரே வைத்துவிட்டு உண்ணவும் பருகவும் விடாமல் தடுப்பதுதான். அந்த கொடுமையை தன் பாட்டிக்கு செய்து அவள் பசியாலும் தாகத்தாலும் தவித்து துடிதுடிப்பதை தன் கண்களாலேயே பார்த்து மகிழ்ந்து கொண்டிருந்தான் விஜயரங்கன். அடப்பாவி, உனக்கு நான் மனதாலும் கெடுதல் நினைத்ததில்லையே. என்னை ஏனடா இப்படி சித்திரவதை செய்கிறாய்? தெய்வம்தான் உன்னை கேட்க வேண்டும் என்று அவனை நோக்கி கதறினாள் ராணி மங்கம்மாள். அவனோ அவள் கதறலை கேட்ட பின்பும் அட்டகாசமாக ஆணவ சிரிப்பு சிரித்தான். பட்டால்தான் பாட்டி உனக்கு புத்தி வரும். நன்றாக படு. அப்போதுதான் உன் தவறுகளை நீயே உணர முடியும் என்று ஆத்திரத்தோடு கூறினான். மங்கம்மாள் ஈனஸ்வரத்தில் பதிலளித்தார். இதெல்லாம் அடுத்த ஜென்மத்தில் நீ அனுபவிப்பாய். கடவுள் உன்னை சும்மா விடமாட்டார் என்றார். இந்த ஜென்மத்தில் நான் சந்தோஷப்பட வேண்டும். அதற்கு நீங்கள் இடையூறாக இருந்தீர்கள். அதனால்தான் உங்களை சிறையில் அடைத்திருக்கிறேன். அடுத்த ஜென்மத்தில் என்ன நடக்கும் என்பதை பற்றி இப்போது நான் கவலைப்படவில்லை என்றான் விஜயரங்கன். அன்னமிட்ட கைக்கு துரோகம் செய்கிற யாரும் உருப்பட்டதில்லை என்றாள் மங்கம்மாள். பிள்ளைக்கும் பேரனுக்கும் கிடைக்க வேண்டிய ஆட்சியை கிடைக்க விடாமல் செய்து தானே ஆட்சியின் சுகத்தை அனுபவிக்க விரும்புகிறவர்களுக்கும் உருப்பட மாட்டார்கள். இப்போது நீங்கள் அடைந்திருக்கும் இதே கதியை தான் அடைவார்கள் என்றான் விஜயரங்கன். அட துரோகி, என்னை பற்றி கெட்ட நோக்கம் கற்பித்தால் உன் நாக்கு அழுகி போய்விடும். தக்க தருணத்தில் உன்னிடம் ஒப்படைப்பதற்காகத்தான் முல்லை சுமப்பது போல் இந்த ஆட்சியை சுமந்து வந்தேன். அதற்குள் நீ அவசரப்பட்டு விட்டாய் என்றாள் மங்கம்மாள். அப்போது அவளுடைய எந்த பதிலும் அவனை சமாதானமடைய செய்ய முடியவில்லை. அவன் ஆத்திரம் தணியாதவனாக அவள் முன் நின்றான். அவளை ஒரு சிறிதும் பொருட்படுத்தாமலே புறப்பட்டுச் சென்றான். உணவையும் தண்ணீரையும் கண்முன்னால் காண்பித்துவிட்டு கொடுக்காமலே அவளை வதைக்கும் சித்திரவதை தொடர்ந்தது. அடையாளம் அறிய முடியாதபடி எலும்பும் தோலுமாயிருந்தாள் அவள். அப்படியும் பேரப்பிள்ளையாண்டுக்கு அவன் மேல் இரக்கம் வரவில்லை. விஜயரங்கன் சென்றபின் உணவும் தண்ணீரும் கொண்டு வந்து திரும்ப எடுத்துச் செல்லும் காவலாளி மௌனமாக கண்ணீரை துடைத்து கொண்டபடியே எடுத்து செல்வதைக் கண்டு பேரனுக்கு இல்லாத இரக்கம் அவனுள் இருப்பதை தெரிந்து கொண்டாள் ராணி மங்கம்மாள். இப்படியே ஒரு திங்கள் காலத்துக்கு மேல் கழிந்துவிட்டது. ஒரு மாறுதலும் நிகழவில்லை. ராணி மங்கம்மாள் மெல்ல மெல்ல தேய்ந்து ஒடுங்கியிருந்தாள். இப்போது விஜயரங்கன் அவளை சிறை வைத்திருந்த இடத்துக்கு வந்து பார்ப்பது கூட நின்று போயிருந்தது. சுயப்பிரஞை தவறி நினைவிழக்கும் முன் வரும் மங்களான ஞாபகம் போல பளீரென்று தனது கடந்த காலம் ஒருமுறை நினைவு வந்தது அவளுக்கு. பல்லாண்டுகளாக கட்டிக்காத்த நாயக்க சாம்ராஜ்யம் இனி சீரழியப் போவதற்கு முன் அடையாளம்தான் பேரன் விஜயரங்கனின் ஆணவமோ என்று எண்ணினாள் அவள். கடந்த காலத்தில் தான் கண்ட துர்சொப்பனங்கள், இடக்கையால் தாம்பூலம் தரித்தது எல்லாம் ஒவ்வொன்றாக நினைவு வந்தன. கண்களில் நீர் கசிந்து மல்கியது. அணையப் போகும் விளக்கானது கடைசியாக பிரகாசமாக சுடர்வது போல் அவள் மனதில் தன் வாழ்வின் கீர்த்தி நிறைந்த கடந்த கால சம்பவங்கள் ஞாபகம் வந்தன. இனியும் அந்த அவலநிலை நீடிக்காமல் என்னை அழைத்து திருவடியில் இடமளியுங்கள் என்று திருவரங்கத்து பெருமாளையும் மதுராபுரி நாயகி மீனாட்சி அம்மனையும் உள்ளமுருக பிரார்த்தித்து கொண்டாள் அவள். ஒவ்வொரு வீர வரலாற்றுக்கும் ஒரு முடிவு உண்டு. நாயக்க பேரரசின் வீர வரலாற்றுக்கும் முடிவு வந்துவிட்டதென்று தோன்றியது. சுயநலமிகளும் அடிவருடிகளும் தான் ஒருவனை அண்டி புகழ்ந்து சீரழிப்பவர்களில் முதன்மையானவர்கள். தன் பேரனை அண்டியிருப்பவர்களும் அப்படிப்பட்டவர்கள்தான் என்பதை இந்த நலிந்த நிலையிலும் அவளால் உணர முடிந்தது. எதிர்காலத்தில் வரலாறு கூறுகிறவர்கள் பேரனாலும் போது சிறையில் கொடுமைப்படுத்த பாட்டியாகிய தன்னை பற்றி என்ன கூறுவார்கள், எப்படி கூறுவார்கள் என்று உள்ளமுருக எண்ணி பார்த்தாள் அவள். அப்போது அவளது வலது கண் துடித்தது. உடலும் உள்ளமும் சோர்ந்து தளர்ந்து போய் இருந்தன. மறுபடியும் பேரனை பார்க்க நேர்ந்தால் மறந்து விடாமல் ஞாபகமாக அவனை ஒரு கேள்வி கேட்க வேண்டும் என்று நினைத்து கொண்டாள். மெல்ல மெல்ல நினைவு நழுவியது. கிட்டத்தட்ட ஒரு மண்டலம் வரை
பட்டினி போடப்பட்ட உடல் நினைவு மங்குவதும் வளர்வதுமாக இருந்தது. தனிமை கொடுமை வேறு. தான் சிறை வைக்கப்பட்டிருந்த அறையை நோக்கி யாரோ நடந்து வருகிற காலடி ஓசை கிணற்றுக்குள்ளிருந்து கேட்டார்போல் மங்கலாக ஒலித்தது. பேரனாக இருக்குமோ என்று ஒரு சிறிய சந்தேகத்துடன் பிரங்கையெல்லாம் ஒன்று திரட்டி எழுந்து நிற்க முயன்றாள் அவள். பிரங்கை நழுவியது. உடல் தள்ளாடி நடுங்கியது. எழுந்திருக்க முடியவில்லை. அரும்பாடுபட்டு பேரனிடம் கேட்க விரும்ப கேள்வியை வலிந்து முயன்று ஞாபகத்தில் கொண்டு வருவதற்கு மீண்டும் தனக்குத்தானே முயற்சித்தாள் அவள். அத்தியாயம் 30. இருள் சூழ்ந்தது. உணர்வு மங்கிய அந்த நிலையிலும் கூட பேரனுக்கு கெடுதல் நினைக்கவில்லை ராணி மங்கம்மாள். தனக்கு கெடுதல் செய்தாலும் நாட்டு மக்களுக்கு அவன் நன்மை செய்து சிறப்பாக ஆட்சி நடத்தி நாயக்க வம்சத்துக்கு நற்பேர் தேடித்தர வேண்டுமென்றே அவள் உள்ளூரை எண்ணி அவளை வாழ்த்தினாள். பிரங்கை தவறிக்கொண்டிருந்த நிலையில் அரண்மனை காவலன் ஒருவன் வந்து அறையின் வெளிப்பக்கமாக நின்றபடியே அவளை கவனித்தான். அவள் இருந்த நிலை கண்டு அவன் மனம் இலகி பாகாய் உருகியது. தான தர்மங்களை தாராளமாக செய்து சத்திரம் சாவடிகளை திறந்து சாலைகள் அமைத்து குளங்கள் வெட்டி அறம் செய்த ராணி மங்கம்மாள் தலையில் கடைசி காலத்தில் இப்படியா எழுதியிருக்க வேண்டும்? பாவம் என்று அந்த காவலன் அனுதாப உணர்வோடு தனக்குத்தானே முணுமுணுத்தது அவள் செவிகளில் விழுந்ததா இல்லையா என தெரியவில்லை. ராணி மங்கம்மாளை சொந்த பேரன் அரண்மனையிலேயே சிறை வைத்து விட்டான் என்ற செய்தி மெல்ல மெல்ல வெளி உலகில் மக்களிடையே பரவிவிட்டது. அப்படி பரவுவதை தடுக்கவோ தவிர்க்கவோ முடியவில்லை. இத்தனை தான தர்மங்கள் செய்த புண்ணியவதிக்கா இந்த கதி நேர்ந்தது என்று தனியாகவும் இரகசியமாகவும் தங்களுக்குள் அனுதாபமாக பேசிக்கொண்ட மக்கள் கூட தங்கள் உள்ளுணர்வை வெளிப்படையாக காண்பித்து கொள்ள அஞ்சி தயங்கினார்கள். பாட்டியின் மேல் தீரா பகையும் குரோதமும் கொண்டுவிட்ட பேரன் தங்களை என்னென்ன தண்டனைக்கு உள்ளாக்குவானோ என்று யாவரும் பயந்தார்கள். அனுதாபத்தை பயமும் தயக்கமும் வென்றுவிட்டன. ராஜ விசுவாசத்துக்கு பங்கமில்லாது போன்ற ஒரு வகை அடக்கமும் அமைதியும் நாடு முழுவதும் தென்பட்டாலும் உள்ளூர இந்த அக்கிரமத்தை கேட்டு மக்கள் மனம் குமரிக் கொண்டிருந்தார்கள். வெளிப்படையாக தெரியாத ஒரு வகை உள்ளடக்கிய வெறுப்பு நாடு முழுவதும் பரவியிருந்தது. நீர் பூத்த நெருப்பாயிருந்த இந்த வெறுப்புணர்வை விஜயரங்கனோ அவனுக்கு துணையாயிருந்த அவனை ஆட்சியில் அமைத்திருந்த கலகக்காரர்களோ புரிந்து கொள்ளவில்லை. எதையும் தங்களால் அடக்கிவிட முடியும் என்ற திமிரோடு இருந்தார்கள். ஆட்சி கையில் இருந்ததுதான் அதற்கு காரணம். ஆனால் அரண்மனை முழுவதும் இது அடாத செயல் என்ற எண்ணமே பரவியிருந்தது. விஜயரங்கனை எதிர்த்தும் முரண்பட்டும் கலகம் செய்ய அவர்களால் முடியவில்லையே அன்றி ராணியை இப்படி செய்தது அக்கிரமம் என்று அரண்மனை ஊழியர்கள் அனைவரும் உணர்ந்தனர். பிரங்கை தவறுகிற நிலையில் ராணி மங்கம்மாளை சிறையில் பார்த்த காவலன் பதறி நிலைகுலைந்து ஓடிப்போய் அதை விஜயரங்கனிடம் தெரிவித்தான். பாட்டியார் ஏறக்குறைய மரணப்படுக்கையில் இருப்பதாக புரிந்து கொண்ட விஜயரங்கன் உடனே தன் சகாக்களை கலந்தாலோசித்தான். இறக்கும் தருவாயில் இருக்கிற ராணி மங்கம்மாளை வெறுக்க வேண்டிய அவசியமில்லை. பாட்டி சாகும்போது கூட உங்களுடைய முகத்தில் விழிக்க விரும்பாமல் செத்தாள் என்ற கெட்ட பெயர் உங்களுக்கு வரக்கூடாது என்றார்கள் அவனுடைய சகாக்களில் சிலர். விஜயனும் பாட்டியின் அந்த காலத்தில் ஒரு நாடகமாடி தீர்த்து விடுவதென்று தீர்மானித்திருந்தான். சிறையிலிருந்து தேடி வந்து செய்தி சொன்ன காவலனையே திரும்பவும் சிறைக்கு அனுப்பி முகத்தில் நீர் தெளித்து பருக தண்ணீர் கொடுத்து பாட்டிக்கு தெளிவு வர செய் என்று அவசரமாக உத்தரவு பிறப்பித்தான் விஜயரங்க சொக்கநாதன். அந்த காவலனும் உடனே ஓடோடி சென்று சிறை வைக்கப்பட்டிருந்த ராணி மங்கம்மாளின் அரைக்கதவை திறந்து அவள் முகத்தில் நீர் தெளித்தான். மெல்ல மெல்ல பிரங்கை வந்தது. சற்றே தெளிவும் பிறந்தது. மகாராணி, உங்களை இக்கதிக்கு ஆளாக்கியவர்கள் நன்றாயிருக்க மாட்டார்கள் என்று காவலன் ஆத்திரமாக சொன்னபோது கூட அவர்களை அப்படி சபிக்காதே. எனக்கு கெடுதல் செய்தவர்களுக்கு கூட நான் கேடு நினைக்க மாட்டேன் என்று ஈனஸ்வரத்தில் கருணையோடும் பரிவோடும் பதில் கூறினாள் மங்கம்மாள். அவளுடைய குரல் கிணற்றுக்குள்ளீர் வருவது போல் இருந்தது. அவளுக்கு பருக நீரளித்தான் அவன். ஆனால் அந்த நிலையிலும் அவள் அதை பருக மறுத்துவிட்டாள். ஊழியனே, உன்மேல் எனக்கு எந்த கோபமும் இல்லை. இதுவரை எனக்கு பருக நீரோ உண்ண உணவோ தரக்கூடாது என்று உத்தரவு போட்டிருந்த என் பேரன் என்றாவது தன் உத்தரவை மாற்றினானே என்பதில்
எனக்கு மகிழ்ச்சிதான். பாட்டி நிச்சயமாக பிழைக்க மாட்டாள் என்பது தெரிந்த பின்னாவது பேரனுக்கு கருணை வந்தது. அந்த மட்டில் நிம்மதிதான். ஆனால் இதுவரை மானத்தோடு வாழ்ந்துவிட்ட நான் இன்று இந்த நீரை பருகி அதை இழக்க விரும்பவில்லை. தயவு செய்து இப்போது என்னை நிம்மதியாக சாகவிடு, அது போதும் என்றாள் மங்கம்மாள். பேசிக்கொண்டிருக்கும் போதே அவள் கண்களில் நீர் மல்கியது. அவள் மேலும் தொடர்ந்தாள். நான் சாவதற்குள் என் பயணனை பார்க்க முடியுமானால் எனக்கு அவனிடம் கடைசியாக ஒரு கேள்வி கேட்க வேண்டும். அது தவிர இப்போது எனக்கு அவன் மேல் கோபமோ ஆத்திரமோ எதுவும் இல்லை என்றாள் அவள். முதலில் தண்ணீரை பருகுங்கள் மகாராணி, தயை கூர்ந்து மறுக்காதீர்கள் என்றான் காவலன். என் தாகத்தை தணிப்பதற்காக நீ தண்ணீர் தருகிறாய். அது என் தாகத்தை அதிகமாக்குமே அல்லாமல் குறைக்காதப்பா. நான் இவ்வளவு அவமானப்பட்டது போதாது, என்னை இன்னும் சிறிது அதிகமாக அவமானப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் உனக்கு இருந்தால் என்னை தண்ணீர் பருகும்படி நீ வற்புறுத்தலாம் என்றாள் மங்கம்மாள். இதை கேட்டபின் அந்த காவலன் நீர் பருகும்படி அவளை வற்புறுத்தவில்லை. அவள் மனநிலை அவனுக்கு நன்றாக புரிந்தது. விஜயரங்கனை அழைத்து வருவதற்காக ஓடினான். காவலன் விஜயரங்கனோடும் மந்திரிகள் பிரதானிகளோடும் அங்கே வந்து சேர்ந்தபோது ராணி மங்கம்மாளின் நிலை மேலும் கவலைக்கிடமாகி இருந்தது. பேரனை பார்த்ததும் கண்களில் நீர்மல்கி பளபளக்க அவள் ஏதோ பேச முயன்றாள். ஆனால் குரல் எழவில்லை. தளர்ச்சியும் சோர்வும் பசியும் தாகமும் ஏற்கனவே அவளை முக்கால்வாசி கொண்டிருந்தன. விஜயரங்கன் அவள் அருகே வந்தான். அவனை வாழ்த்த உயர்வது போல மேலெழுந்த அவளுடைய தளர்ந்த வளர்கரம் பாதி எழுவதற்குள்ளேயே சரிந்து கீழே நழுவியது. கண்கள் இருண்டு மூடின. நா உலர்ந்தது. தலை துவண்டு சரிந்து மடங்கியது. விஜயரங்கனோடு வந்திருந்த வயது மூத்த பிரதானி ஒருவர் ராணி மங்கம்மாளின் வழக்கரத்தை பற்றி பரிசோதித்துவிட்டு உதட்டை பிதுக்கினார். நாடி பேசவில்லை. குளிர்ந்து விட்டது என்றார். விஜயரங்கன் கூட இருந்தவர்களுக்காக ஏதோ அழுது புலம்புவது போல ஒளியாக நடித்தான். புகழ்பெற்ற ராணி மங்கம்மாளின் கதை முடிந்துவிட்டது. 18 ஆண்டு காலம் மதுரை சீமையை ஆண்ட மகாராணி மரணமடைந்து விட்டாள். அன்ன சத்திரங்களையும் ஆலயங்களையும் அறச்சாலைகளையும் வேறு பல தான தர்மங்களையும் செய்த புண்ணியவதி நிம்மதியாக அரங்கநாத பெருமானின் திருவடிகளை சென்று அடைந்து விட்டாள். பேரனின் சிறையிலிருந்து கிடைக்காத விடுதலையை மரணம் இன்று சுலபமாக அவளுக்கு அளித்துவிட்டது. உடற்சிறையிலிருந்து உயிர் பறவையை விடுதலை பெற்று போனபின் மனிதர்களிடம் வெறும் சிறை. அவளை இனிமேல் என்ன செய்ய முடியும்? மகாராணி மங்கம்மாள் வரலாறானாள். மனிதர்கள் கேட்கும் கதையானாள். கருண பரம்பரையாய் வழங்கும் சுவையான செவிவழி நிகழ்ச்சிகளின் தலைவியானாள். தென்னாட்டை தன்னந்தனியே ஆண்ட பெண்ணரசி என்று புகழ் பெற்றாள். போற்றுதல் அடைந்தாள். தன் வாழ்வின் இறுதியில் பேரனின் சூழ்ச்சியால் அவள் அடைந்த கொடுமைகள் வரலாற்றில் மெல்ல மெல்ல மறைந்து மங்கி போயின. ஆனால் அவள் ஆண்டது, புகழ் பரப்பியது, தான தர்மங்கள் செய்தது ஆகியவையே வரலாற்றில் நிலைத்தன, நின்று நிலவின. அவள் மரணத்தின் போது அந்த அரண்மனையை சூழ்ந்த இருள் மட்டும் அப்புறம் அங்கிருந்து விலகவே இல்லை. விஜயரங்கனின் பக்குவமின்மையினாலும் அவசர புத்தியாலும் ஆத்திரத்தாலும் நாயக்க சாம்ராஜ்யம் ஒளிமங்கி அழிய ஆரம்பித்தது. எங்கும் விலக முடியாத இருள் சூழ்ந்தது. முடிவுரை. ராணி மங்கம்மாளின் மரணத்துக்கு பின் புதிய தளவாய் கஸ்தூரி ரங்கையாவும் பிரதானி வெங்கடகிருஷ்ண ஐயாவும் கூறிய யோசனைகளின்படி விஜயரங்க சொக்கநாதன் ராஜ்யத்தின் வருவாயை பெருக்க கருதி கொள்ளையடிப்பது போல் மக்கள் மீது அதிக வரி சுமைகளை திணித்தான், கொடுமைப்படுத்தினான். அவன் இட்ட புதிய வரிபலுவை தாங்க முடியாமல் மதுரை சீமை மக்கள் அரசுக்கு எதிராக கொதித்து எழுந்தார்கள். கிளர்ச்சிகளும் கலக்கங்களும் மலிந்தன. ஆட்சி அமைதி இழந்தது. முன்பு தானமாக கொடுக்கப்பட்ட இறையிலி நிலங்களுக்கு கூட இப்போது வரி கொடுக்குமாறு அதிகாரிகளால் மக்கள் வற்புறுத்தப்பட்டார்கள். தனது இறையிலி நிலத்துக்கு வரி கொடுக்க சொல்லி வற்புறுத்தியது பொறுக்காமல் கோயில் பணியாளர் ஒருவர் கோபுரத்தின் உச்சியில் ஏறி கீழே குதித்து உயிரை மாய்த்து கொண்டார். விஜயரங்கனின் ஆட்சி தொடக்கத்திலேயே நிகழ்ந்த பாட்டி மங்கம்மாளின் மரணமும் கோயில் பணியாளரின் தற்கொலையும் ஆட்சிக்கு பெரிய அபசகுணங்களாகவும் நேர்ந்துவிட்டன. அந்த கெட்ட பெயரே தொடர்ந்து நீடித்தது. பின்பு மனமாறி தளவாயும் பிரதானியும் புதிய வரிகளை நீக்கி மக்களிடம் நல்ல பெயர் எடுக்க
முயற்சி செய்தார்கள். ஆனால் அவர்கள் நினைத்தபடி மக்களிடமிருந்து எதிர்பார்த்த நல்ல பெயர் மீளவில்லை. இழந்தவை இழந்தவையாகவே போயின. விஜயனின் திறமை குறைவால் நாளடைவில் ஆட்சியின் எல்லைகள் சுருங்கின. ராஜதந்திர குறைபாடுகளால் எதிரிகள் பெருகினர். கவலைகள் அதிகமாயின. ஒன்றும் செய்ய இயலவில்லை. மங்கம்மாள் 18 ஆண்டுகள் கட்டிக்காத்த ஆட்சியை 18 மாதங்கள் கூட விஜயனால் நன்றாக ஆள முடியவில்லை. விரக்தியாலும் கவலைகளாலும் திடீரென்று பக்திமானாக மாறிய விஜயரங்கன் தன் ஆட்சியின் வசத்திலிருந்த கொஞ்சம் நஞ்சம் சொத்துக்களையும் தல யாத்திரைகளிலும் கோயில் திருப்பணிகளிலும் எல்லையற்று செலவழித்தான். மடாலயங்களுக்கு கொடைகள் வழங்கினான். அரசியல் கடமைகளை மறக்கும் போக்கிடமாக பக்தியை பயன்படுத்தியதால் ஆட்சி மேலும் தேய்ந்தது. எங்கும் அதிருப்தி மலிந்தது. ராணி மங்கம்மாள் மறைந்த தினத்தன்று அவனை சூழ்ந்த அந்த இருளிலிருந்து மறுபடி அவனுக்கும் அவன் ஆட்சிக்கும் விடிவு பிறக்கவே இல்லை. இத்துடன் ராணி மங்கம்மாள் என்ற சரித்திர கதை முடிவடைகிறது. அடுத்து வரும் பதிவில் மற்றும் ஒரு நல்ல கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.